அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எடுத்துடலாமா? வல் ஆகிபத்து லில் முத்தகீன். இருக்கட்டும், அங்க பெண்கள் பகுதிக்கு போமா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ உம்மத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. صدق الله العلي العظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم لا يخلون رجل مع امرأة إلا ومعهم شيطان أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة. இதை வச்சுக்கலாமா? ரெண்டுமே இருக்கட்டும். برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் ஷபீஉல் முஸ்லிமீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செல்வர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, பாசத்துக்குரிய குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பதிலை எதிர்பார்த்தவனாக நான் சலாம் சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, விழுப்புரத்தில் இஸ்லாமுல் உம்மா பேரவையின் சார்பாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த மீலாது பெருவிழா தொடர் உரைகளில் இந்த வருடம் 8வது நாளாக எனக்கு அவர்கள் தந்திருக்கின்ற தலைப்பு வன்கொடுமையை தூண்டும் வாலிப வக்கிரங்கள் என்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாலிபம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைத்த ஒரு மிக பெரும் பொக்கிஷம், நிஅமத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது விலை மதிப்பில்லாத ஒரு மிக பெரும் பொக்கிஷம். காரணம் என்னவென்றால், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا.
மனித வாழ்வின் 3 பருவங்களையும் அல்லாஹ் அழகாக பட்டியலிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் உங்களை பலகீனத்தில் இருந்து படைத்தான். குழந்தை பருவம் என்பது பலகீனமானது. அவர்களால் பெரும் பெரும் லட்சியங்களை நினைக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. மீண்டும் தும்மஜான மின்பாடு கூவத்தை, பலகீனத்திலிருந்து அல்லாஹ் பலத்தை ஏற்படுத்தினான். அதுதான் வாலிபம். சும்மஜான மின்பாடு கூவத்தின் தோழம் வஷைபா, மீண்டும் பலத்திலிருந்து பலகீனத்தையும் உங்களுக்கு நரையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். முதுமை. கண்ணியத்திற்குரியவர்களே, வாலிபம் முதலில் எங்கிருந்து துவங்குகிறது அதை நாம் கவனிக்க வேண்டும். வாலிபம் என்பது எங்கிருந்து துவங்குகிறது? மிகச்சரியாக 15வது வயதில் துவங்குகின்ற வாலிபம் 40வது வயதில் நிறைவடைகிறது. 15வது வயதில் துவங்குகின்ற வாலிபம் 40வது வயதில் அது நிறைவடைகிறது. இடையில 25 ஆண்டுகள் இந்த வாலிபம் அல்லாஹ் நமக்கு பொக்கிஷமாக தந்திருக்கிறார். 40வது வயது என்பது வாலிபத்தின் முடிவாகவும் வயோதிகத்தின் துவக்கமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் தான் எல்லா நபிமார்களும் 40வது வயதில நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, முதியவர்களுக்கும் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள், வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். இந்த 25 ஆண்டுகள் என்பது ரொம்ப பொக்கிஷமானது. காட்டாற்று வெள்ளத்தை போன்றது. அதை மிகச்சரியாக அணைகள் கட்டி முறையான வழிகளிலே பயன்படுத்தப்பட்டால் எப்படி விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது, மின்சாரத்தை தயாரிக்கிறோம், மக்கள் பலம் பெறுகிறார்களோ அப்படி வாலிபத்தை மிகச்சரியான முறையில் பயன்படுத்தியவர்கள் வரலாற்றில இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் அவர்கள் மகத்தான வெற்றியை பெறுவார்கள். ஆனால் அந்த வாலிபத்தை சரியாக பயன்படுத்தாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கை சேதத்திற்கு உள்ளாகுவார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த வாலிபத்தை உருவாக்கினார்கள், குர்ஆன் எப்படி அந்த வாலிபர்களை உருவாக்கியது, பண்படுத்தியது, குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற வாலிபர்கள் தங்களுடைய வாலிபத்தை எப்படி அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள், அதனால் எப்படி மேம்பட்டவர்களாக இருந்தார். அதற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். துஆ செய்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 90 வயதை தாண்டி விட்டார். 90 வயது என்பது வஃபாத்தாகுவதற்குரிய வயது. ஆனால் குழந்தை பாக்கியத்தை கேட்டார். 90 வயசுல எல்லாரும் என்ன துஆ செய்வாங்க? யா அல்லாஹ், நான் கணிசமான வயசு வந்துட்டேன், என்னுடைய வாழ்நாளை ஈமானோடு சலாமத்தாக வஃபாத்தாக்குவாயாக என்று துஆ செய்வார்கள். நியாயமாக வாழ்வதற்கு நீண்ட ஆசை இருக்கலாம், நீ தவறல்ல, எல்லோருக்கும் இருக்கும். ஒரு விளையாட்டாக வேடிக்கையாக சொல்லுவார்கள், ஒரு வீட்டுல ஒருத்தர் வஃபாத்தாகி விட்டார். ஒரு 60 வயது நிரம்பிய ஒருவர் வஃபாத்தாகி விட்டார். அவருடைய தகப்பனார் ஒரு 85 வயசை சார்ந்த முதியவர் உயிரோடு இருக்கிறார். மகனுடைய ஜனாசாவை பார்த்து அழுகிறார். 60 வயது நிரம்பிய மகன் இறந்து விட்டார். அவருடைய வாழ்வில் இது மிகப்பெரிய சோகம். அவருடைய பேரப்பிள்ளை, இறந்தவருடைய பேரப்பிள்ளை, இவருக்கு மகனுடைய பேரப்பிள்ளை பக்கத்துல வந்து, ஏன் அழுகிறீங்க, அழுகாதீங்க என்று சொல்கிறார். சின்ன பிள்ளைக்கு விவரம் தெரியாது. பாட்டனார் சொல்கிறார், தம்பி, எனக்கு 10 வயதாக இருக்கின்ற பொழுது என் தந்தையார் இறந்து விட்டார், 20 வயதாக இருக்கின்ற பொழுது என் தாயார் இறந்து விட்டார்கள், 40 வயதில் என்னுடைய மனைவி இறந்து விட்டார்கள். இப்படி நான் ஒவ்வொருவராக இழந்து கொண்டே இருக்கிறேன். இப்ப 85 வயது. இதுவரை என்னை கவனித்துக் கொண்டிருந்த என் மகனும் இப்ப இறந்துட்டான். இனிமேல் என்னை யார் கவனிப்பார்கள் நினைச்சு அழுகிறப்பாண்டார்.
அந்த பையன் சொன்னான், கவலைப்படாதீங்க, நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இந்த பையன் சொல்றான். இவர் சொல்றாரு, எனக்கு கவலையே உனக்கு பின்னாடி என்னை யார் கவனிச்சுக்கிடுவாங்கிறது தான் எனக்கு கவலையே, அதனால அழுகிறேங்கிறார். ஒரு பாருங்க, இந்த பையனே 5 வயசு 6 வயசு தான், இவனுக்கு பின்னாடி நம்மளை யார் கவனிக்கிறேன்னு அழுகிறாருன்னா, அப்ப இன்னும் அவன் என்ன பையன் மனசுல நினைச்சிருப்பான், உனக்கு போற ஐடியாவே இல்லையா அப்படின்னு நினைப்பானா இல்லையா? 10 வயசுல அத்தா, 20 வயசுல அம்மா, 40 வயசுல மனைவி, 80 வயசுல மகன், உனக்கு பின்னாடி இதை யார் கவனிப்பான்ட்டு அப்போ உனக்கு என்ன ஐடியா இருக்கு அப்படின்னு நினைப்பானா இல்லையா? பெரும்பாலானவர்கள் அந்த வயது மரணத்தை கேட்கின்ற வயது. ஆனால் ஹஜரத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னி வஹனல் அதுமு மின்னி வஸ்தஅல ரஅஸு ஷைபன் வலம் அகும் பிதுஆயிக ரப்பி ஷகியா, எலும்பெல்லாம் தளர்ந்துருச்சு. இன்னி வஹனல் அதுமு மின்னி, எலும்பெல்லாம் தளர்ந்து விட்டது. வஸ்தஅல ரஅஸு ஷைபா, தலையெல்லாம் நரையால் மின்னுகிறது. ஆனாலும் என்னுடைய ரப்பிடத்தில் துவா செய்வதை விட்டும் நான் அதாவது நிராசை அடைந்தவனாக இருக்க மாட்டேன் என்று துவா செய்தார்கள். எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று துவா செய்தார்கள். அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை சொல்கிற பொழுது எப்படி சொன்னான் தெரியுமா? சய்யிதன் வஹசூரன் வநபியம் மினஸ் சாலிஹீன், 4 விதமான தன்மைகள் கொண்ட உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னான். சய்யிதன், சமுதாய தலைவராக இருப்பார், 10ஓடு 11ஆக இருக்க மாட்டார், சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஆளுமை திறன் கொண்டவராக யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார். வஹசூரன், சுய ஒழுக்கம் மிக்கவராக, அதுதான் ரொம்ப முக்கியம். வநபியன், நபியாக இருப்பார். மினஸ் சாலிஹீன், நல்லவர்களில் உள்ளவராக இருப்பார். 2வது வார்த்தை இருக்கு பாருங்க, ஹசூரன், சுய ஒழுக்கம் மிக்கவராக. இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறக்க போகின்ற பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் அறிவிக்கிறான். சொல்லுகிற பொழுது அல்லாஹ் இதை நற்செய்தி என்று சொல்கிறான். நற்செய்தி, சந்தோஷமான செய்தி. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உறவினர்களுடைய பிள்ளைகள், மஹல்லா பிள்ளைகள், நம் சமுதாயத்தை சார்ந்த வாலிபர்கள் சுய ஒழுக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்கிற தகவல் இருக்கிறதே, அது நமக்கு சந்தோஷமான செய்தி. அதை விட வேற என்ன சந்தோஷம் நமக்கு தேவைப்படுகிறது? கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, தாய்மார்களே, நம்முடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஒருவரில் உள்ளவனாக அவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் வாழுகின்ற காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? இந்த லட்சிய நியத்திற்கு சவால் விடக்கூடிய காலமாக, நெருக்கடியை தரக்கூடிய காலமாக நாம் வாழக்கூடிய காலம் 2024 இந்த நூற்றாண்டு அப்படி இருக்கிறது. என்ன செய்ய முடியும்? பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாமல் இருக்க முடியாது, கல்லூரிக்கு அனுப்பாமல் இருக்க முடியாது, வேலை செய்கின்ற நிறுவனங்களில் அவர்களை அனுமதிக்காமல் இருக்க முடியாது, சமூகத்தோடு பழக விடாமல் நம்மால் இருக்க முடியாது. எல்லாம் நடந்தாக வேண்டும், ஆனால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நெருப்புக்கு மத்தியில் கற்பூரத்தை பாதுகாப்பதை போன்று நம்முடைய பிள்ளைகளின் வாலிபம் பாதுகாக்கப்பட வேண்டும். காரணம், வாலிப வயது பாதுகாக்கப்பட்டு விட்டால் வயோதிகத்தின் முடிவு வரை நிச்சயமாக அது பாதுகாப்பாக இருப்பார்கள் அல்லாஹ்வின் உதவி கொண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். எங்கிருந்து போதிக்க வேண்டும்? மார்க்கம் 10வது வயதிலிருந்து சொல்கிறது. 10வது வயது, 10வது வயதிலிருந்து ஆண் பிள்ளைக்கும் சரி பெண் பிள்ளைக்கும் சரி ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். நம்ம பொதுவாக நம்முடைய சமூகமாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் பெண் பிள்ளை விஷயத்துல மட்டும்தான் நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். பெண் பிள்ளைகளின் விஷயத்தில் நமக்கு கவலையாக இருக்கும். யாரோடு தவறாக பழகி விடுவாளோ, யாரோடு தவறாக பேசி விடுவாளோ,
யாரோடும் தவறான தொடர்பு வந்து விடுமோ, யாரோடும் நம்முடைய பிள்ளை பழகி விடுவார்களோ, தவறு நடந்து விடுமோ, சொல்லுவாங்களா இல்லையா? பெண் பிள்ளை வெளியில போயிட்டு வர்றது வரைக்கும் பயத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல. நம்முடைய தாய்மார்கள்லாம் 14 வயசு 15 வயசுல கட்டி கொடுத்துருப்பாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? எதுக்காக வேண்டி? வீட்டுல வச்சு வளர்க்க முடியாமலா, சாப்பாடு போட முடியாமலா? இல்ல, பாதுகாப்பற்ற ஒரு சூழல். தவறு நடந்து விடுமோ அதற்கு முன்பாக நிக்காஹ் செய்து வைத்து விட்டால் அவர்கள் இல்லற வாழ்வில் இணைந்து விடுவார்கள், தவறுக்கு வாய்ப்பில்லை என்று நினைத்த நல்ல எண்ணம் தான். ஆனா நம்முடைய கருத்து என்ன தெரியுமா? பெண் பிள்ளைகளின் விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாம், கவலைப்படுகின்ற நாம், பயப்படுகின்ற நாம், ஆண் பிள்ளைகளின் விஷயத்திலும் கவலைப்பட வேண்டும். நாம் கண்டிப்பாக அதில் அக்கறை செலுத்த வேண்டும். காரணம், கற்பு என்பது, ஒழுக்கம் என்பது 2 பேருக்கும் பொதுவானது. நம் பிள்ளை யாரிடத்தில் பழகி விடுவாளோ என்று அச்சப்படுகின்ற நாம், நம்முடைய மகனும் அந்நிய பெண்ணோடு பேசி விடுவானோ, அந்நிய பெண்ணோடு பழகி விடுவானோ, அந்நிய பெண்ணோடு தவறான உறவு எதுவும் கொண்டு விடுவானோ என்ற அச்சம் தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், கற்பு என்பது இருபாலருக்கும் பொதுவானதுதான். குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், மூமின்களான ஆண்களிடத்தில் நபியே நீங்கள் சொல்லுங்கள், தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும், பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய கற்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆண்களுக்கு தனியாக சொல்லிவிட்டு அடுத்து பெண்களுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ல மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, மூமினான பெண்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லு மின் அப்சாரிஹிம், அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும், வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய கற்பையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். பார்வையை தான் அல்லாஹ் முதலில் தாழ்த்த சொல்கிறான். பார்வை, தவறான பார்வை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நதுரு சஹமும் மஸ்மூமும் மின் சிஹாமி ஷைத்தான். தவறான பார்வை என்பது ஷைத்தானுடைய விஷம் தோய்க்கப்பட்ட அம்புகளில் ஒரு அம்பு. அதுதான் பாவத்தின் முதல் துவக்கம். வாலிபம் வீணாக போகுவதற்குரிய முதல் துவக்கம் அதுதான். அங்கேயே மார்க்கம் தடுத்து நிறுத்துகிறது. இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? தவறியவர்களுக்கு தண்டனை தருவதற்குரிய மார்க்கம் அல்ல, தவறே நடக்காமல் மக்களை பாதுகாப்பதற்குரிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். தவறு செஞ்சவங்களை தண்டிக்கிறது என்பது மட்டுமல்ல, தண்டனை தருவது மட்டுமல்ல, தவறுகளுக்கே வாய்ப்பில்லாமல் உருவாக்குவதற்குரிய திட்டமிடக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது. சாதாரணமா நம்ம நினைக்க முடியாது. அப்ப 10 வயதில் பிள்ளைகளின் விஷயத்தில், பிள்ளைகளின் வாலிபத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். 10 வயதிலேயே குழந்தைகளின் விஷயத்தில் எப்ப அக்கறை செலுத்தணும்? பெண் பார்க்கின்ற பொழுதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராங்களா இல்லையா? நம்முடைய சந்ததிகள் விஷயத்தில் எப்ப அக்கறை செலுத்தணும்? பெண் பார்க்கிற பொழுதே. சந்ததியினுடைய வளர்ப்பை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும். ஒழுக்கம் உள்ள பெண்ணாக, வணக்க வழிபாடுகள் உள்ள பெண்ணாக, ஷரியத்தை பேணக்கூடிய பெண்ணாக. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் அவரிடத்துல சொல்லுவாங்க, அந்த பிள்ளையினுடைய சகோதர சகோதரிகள், அத்தாவோட பிறந்த மாமிமார்களை எல்லாம் பாருங்கள், நிறைய குழந்தைகள் பெற்றவர்களாக இருக்கிறார்களா? தனாக்கஹு அல் வதூத் அல் வலூத, நிறைய குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய, பிரியமாக இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து வையுங்கள். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த பெண்ணுடைய அக்கா தங்கச்சிகளை பாருங்க, அம்மா சின்னம்மா பெரியம்மாக்களை பாருங்க, அத்தாவோட பிறந்த மாமிகளை பாருங்க, நிறைய குழந்தைகள் இருக்கிறது, அந்த குடும்ப பிரியத்தோடு தான் வாழ்கிறார்கள். அதிலிருந்து ஒரு பெண்ணை எடுங்க, வணக்க வழிபாடுகள். ஏன்னா இதை வச்சுதான், இதுதான் விளை நிலம். அங்கு விளைகின்ற சந்ததிகள் தான் நல்ல உருப்படியான சந்ததிகளாக வருவார்கள் என்பதை பெண் பார்க்கும் போதே சொல்கிறார். அது குழந்தைகளுக்கு. வாலிபம் 10வது வயதிலிருந்து கண்காணிக்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் ஒன்று பெரும்பாலும்
அந்த ஹதீஸினுடைய முந்தின பகுதியை மட்டும்தான் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ சப்அ சினீன் வதுரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ 10 சினீன். உங்களுடைய பிள்ளைகளை 7 வயதாக இருக்கும் பொழுது தொழச் சொல்லி ஏவுங்கள். 7 வயசுல தொழச் சொல்லி ஏவணும். 10 வயதாக இருக்கின்ற பொழுது அந்த தொழுகையை விட்டதற்காக வேண்டி அடியுங்கள். அப்ப 3 வருஷம் என்ன செய்யணும்? 7 to 10 பழக்கணும். தொழ சொல்லணும். நம்ம தொலை போகும்போது வாப்பா ஒன்னாவான்னு கூட்டு போகணும். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு ஒரு ஆய்வாளர் சொல்கிறார், 7ஐ சொல்லிவிட்டு 10க்கு ஏன் வருகிறார் தெரியுமா? ஒரு மனிதனிடத்தில் ஒரு பழக்கம் தொடர்ந்து வர வேண்டுமானால் 3 வருஷம் இருந்துட்டா போதும், மௌத்தாளர் வரைக்கும் வருமா? இந்த ஆய்வாளர் சொல்கிறார். நான் அசந்துட்டு அந்த ஹதீஸை பார்த்துவிட்டு 7 சொல்லிட்டு 9 சொல்லலாம்ல, 11 சொல்லலாம்ல, 12 சொல்லலாமா இல்லையா? ஏன் 10 சொன்னாங்கடா, 3 ஆண்டு காலம் உங்களுக்கு ஒன்று பழக்கமாகிவிட்டால் அது விடுவது சிரமம். அதுவும் அந்த வயது பசுமருந்து ஆணி போல் பதிந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 10வது வயதில் தொழவில்லை என்று சொன்னால் அடியுங்கள். 3 வருஷம் பழக்கிருக்கோம், அது பழக்கம். அது விடுறான்னா வேணுக்குன்னு தான் விடுறான். 10வது வயசுல அடிக்கலாம். அவ 10 வயசுக்கு முன்னாடி பிள்ளைகளை அடிக்க கூடாது. இஸ்லாத்தில் பிரதானமான கடமையான தொழுகைக்கே 10வது வயதில் தான் அடிக்க வேண்டும் என்கிற பொழுது, மற்ற உலக ரீதியான காரியங்களுக்காக வேண்டி 10 வயதிற்கு முன்னால் பிள்ளையை நாம் அடிக்கக்கூடாது. காரணம், ஏன் அடிக்கிறார்கள், எதற்கு அடிக்கிறார்கள் என்பதை உணர முடியாத வயது. நிறைய தகப்பனார் பிள்ளைகளுக்கு வாழ்நாளிலேயே ஆகாதவராக ஆகிவிடுவதற்கு காரணம் இந்த 10 வயசுக்கு முன்னாடி போட்டு தோதவன் துவைக்கிறது. அவன் மனசுல இவர் ஒரு வில்லனாவே பதிஞ்சிருவார். இந்த ஆளு நமக்கு செட் ஆகவே மாட்டார். அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் கண்டுக்கிறவே மாட்டான். இவர் ஆசைப்படுவாரு, வாப்பா நம்ம மகன் நம்மள்ட்ட வரணும் பேசணும், அவன் திருப்பி கூட பார்க்க மாட்டான். காரணம், அடிக்கக்கூடாத வயதில் நாம் அடித்திருக்கிறோம். அதனால இழக்கக்கூடாத உறவை நாம் இழந்து விட்டோம். மார்க்கம் சொல்லி தருகிறது 10 வயசுலதான் அடிக்கணும். அப்பதான் அவனுக்கு புரியும் எதுக்காக வேண்டி அடிக்கிறாங்க, இந்த தவறு நம்ம செஞ்சிருக்கிறோம், நம்ம மேல தவறுதான், அதனாலதான் அடிக்கிறாங்க என்பதை அவர் உணர வேண்டுமானால் 10வது வயதில் அடியுங்கள். ரசூலுல்லாஹ் அதோடு நிறுத்தலங்க. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அவர்களுடைய படுக்கைகளுக்கு மத்தியிலே பிரித்து வையுங்கள். இது ஹதீஸினுடைய பின்பகுதி. 10 வயசு ஆயிட்டா பெற்றோர்களை விட்டும் பிள்ளைகள் படுக்கையில பிரித்து வைக்கப்பட வேண்டும். ஆண் பிள்ளையை விட்டும் பெண் பிள்ளை தனியாக, பெண் பிள்ளையை விட்டும் ஆண் பிள்ளை தனியாக பிரித்து படுக்க வைக்கணும். ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் ஒரு ரூம்ல வைக்கணும். பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் ஒரு ரூம்ல. அப்படி ரூம் வசதி இல்லை, பெண் பிள்ளைகள் தாயாரோட, ஆண் பிள்ளைகள் தந்தையாரோட இருக்க வேண்டும். என்னங்க, அக்கா தங்கச்சிக்கு மத்தியிலுமா அண்ணன் தங்கச்சிக்கு மத்தியிலுமா மார்க்கம் பிரிக்க சொல்கிறதா? இந்த மார்க்கத்தின் ஒழுக்கத்தை நீங்கள் கேட்கிற பொழுது ஆரம்பத்தில் பிற்போக்குத்தனமாக இருக்கும். காலம் செல்ல செல்ல அது உணர்த்தும். அந்த மார்க்கத்தை போன்று ஒழுக்கமானது எதுவும் கிடையாது என்பதை உணர்த்தும். இன்னைக்கு பேப்பரை பார்த்தா 14 வயசு பையன் ஒரு 30 வயது பெண்ணை கற்பழித்த 4 பேருடைய பட்டியலில் 16-17 வயது ஒரு சிறுவனும் இருக்கிறான். காவல்துறை அவனை கைது செய்து சிறைச்சாலையில் அடைக்க முடியாமல் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அந்த அம்மா சொல்றாங்க, இவனை என் பையனாக நினைத்தேன். 13 வயசு 14 வயசுல என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறான். என்னுடைய மகனாக நினைத்தேன். சாப்பாடு கொடுத்திருக்கிறேன். நான் மகனாக நினைக்கலாம், அவன் அந்த பெண்ணை தாயாக நினைக்கவில்லை. சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். வயது என்பதும் வாலிபம் என்பதும் உணர்வு என்பதும் பொதுவானது. மார்க்கம் சொல்கிறது 10 வயசு ஆயிடுச்சா பிரிச்சு படிக்க வைங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் சொல்கிறது தெரியுமா? பிள்ளைங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது, விவரம் தெரிந்த பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வரும் பொழுது அத்தாவும் அம்மாவும் இருக்கிற வீடுதான், அல்லது தாயார் மட்டும் இருக்கின்ற வீடுதான்.
சலாம் சொல்லிட்டு தான் வரணும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகிறான், உங்களுடைய பிள்ளைகள் 3 நேரங்களில் அனுமதி பெறுவதற்கு சலாம் சொல்லிவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வர வேண்டும். ஹீன தலஊன சியாபக்கும் மினல் மஹீலத்தி வ மின் பஅதி ஸலாத்தில் இஷாஇ. இன்னொரு தொடர்ச்சியில ஸலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய நேரத்தில், ஃபஜ்ருடைய நேரத்தில், லுஹருடைய அந்த உச்சி நேரத்தில் உங்களுடைய ஆடைகளை நீங்கள் கொஞ்சம் தளர்த்தி விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஹீன தலஊன சியாபக்கும் மினல் மஹீலத்தி வ மின் பஅதி ஸலாத்தில் இஷாஇ, இஷா தொழுகை முடிந்ததற்கு பிறகு இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வயசுக்கு வந்த பிள்ளைகள், பருவமடைந்த பிள்ளைகள் வீட்டிற்குள் வருவதாக இருந்தால் தடபுடன் வந்துடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகிறான், யபுலுகுல் உலும மின்கும் ஸலாஸ மர்ராத், பருவ வயதை அடைந்தவர்கள் 3 நேரங்களில் அவர்கள் அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும். ஏன்னா அந்த 3 நேரங்களும் ஆடைகளின் விஷயத்தில் பெற்றோர்கள் கூட கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம். இஷா தொழுகை முடிந்ததற்கு பிறகு இனிமேல் வெளியில போக மாட்டாங்க, சரி ஒரு சாதாரண ஆடை, கொஞ்சம் ஆடை விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருப்பார்கள். லுஹருக்கு முன்னால், ஃபஜ்ருக்கு முன்னால் அந்த நேரத்தெல்லாம் டக்கு வீட்டுக்குள்ள பிள்ளைங்க வந்துடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகிறான், உள்ள இருக்கிறது பெற்றோர்கள் தான், சலாம் சொல்லிவிட்டு வர வேண்டும். அந்த ஒழுக்கத்தை அவர்களுடைய மனதிலே விதைக்கப்பட வேண்டும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேக்குறாங்க, ஒரு 30 வயசு இருக்கு அவங்களுக்கு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நானும் எங்க அம்மாவும் ஒரு வீட்டுல இருக்கிறோம், வேற யாரும் இல்லை, எங்க தகப்பனார் கூட இல்லை, எங்க அம்மாவும் நானும் தான், நான் வீட்டுக்குள்ள போனாலும் சலாம் சொல்லிட்டு தான் போகணுமா என்று கேட்கிறார். ஆமாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆமாப்பா. திரும்பவும் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்க வீட்டுல வேற யாரும் இல்ல, நான் எங்க அம்மா அவ்வளவுதான், சலாம் சொல்லிட்டு தான் போகணுமா? ஆமா. 3வது முறையும் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் 3வது தடவை இப்படி ஜவாப் சொன்னாங்க, உங்க அம்மாவை அரைகுறை ஆடையோடு ஒரு நிர்பந்தமான சூழலில் பார்க்கின்ற எண்ணம் உனக்கு இருக்கிறதா? பையன் இப்படி பார்த்துட்டானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சங்கடமான எண்ணம் வருகின்ற நிலையில் அவர்களை பார்க்கின்ற எண்ணம் உனக்கு இருக்கிறதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். தாயார் மட்டுமாக இருந்தாலும், நீங்கள் மகராக மட்டும் இருந்தாலும் சலாம் சொல்லிவிட்டு செல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நினைத்து பாருங்கள். நாம் எத்தனை வீடுகளில் இதை உருவாக்கி வைத்திருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் இதை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம், அவர்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த விஷயத்தில் நாம் பயிற்சியை தந்திருக்கிறோம். அங்கிருந்து துவங்க வேண்டும். 10வது வயதிலிருந்து அந்த ஒழுக்கம் துவங்க வேண்டும். ஷைத்தானுடைய சேட்டைகள் ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய காலம் இந்த வாலிபத்தினுடைய காலம். வக்கிர எண்ணங்கள் ரொம்ப கடுமையாக அலைமோதக்கூடிய காலம் இந்த வாலிபத்தினுடைய காலம். அதனால்தான் எவ்வளவு தூரம் முயற்சி செய்யறோமோ அவ்வளவு கூலி இருக்கணுமா இல்லையா? ஒரு நல்லா நடக்கிறவரு 2 கிலோமீட்டர் நடந்துட்டார், கால் ஊனமானவர் 2 கிலோமீட்டர், அதே 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டார். நம்ம யாரை பாராட்டுவோம்? யாரங்க பாராட்டுவோம்? ஊனமானவர். ஏன்? அவர் என்ன 20 கிலோமீட்டர் வந்திருக்காரு, அதே 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கிறார். ஏன்? இவர் படாத சிரமத்தை அவர் பட்டிருக்கிறார். இவர் படாத சிரமத்தை அவர் பட்டிருக்கிறார். சிரமத்திற்கு ஏற்ப கூலி தரப்பட வேண்டும். வாலிப வயதில் ஷைத்தானை தாண்டி, ஷைத்தானுடைய நெருக்கடிகளை, மோசடிகளை எல்லாம் தாண்டி அடக்கி அல்லாஹ் ரசூலுடைய பள்ளிவாசலுடைய தொடர்பை ஏற்படுத்துவது என்பது சவாலான காரியம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமையில் நிழலே இல்லாத காலத்தில் யௌமலா தில்லுன் இல்லா தில்லு அர்ஷிஹி, அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாளில் 7 பேருக்கு அல்லாஹ் தன் அர்ஷின் நிழலிலே இடம் தருவான். 7 வகையான கூட்டத்தார்கள், வெறும் 7 பேர் அல்ல, 7 வகையான கூட்டத்தார்கள். அல்லாஹ் அதுல ஏதாவது ஒரு கூட்டத்தை
கூட்டத்திலும் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களுக்கு சும்மா சாதாரணமாகவும் இருக்காது அந்த நாளை. சயின்ஸ் ரீதியாக நீங்கள் அதை யோசித்து பார்த்தால் நம்ம பயந்துருவோம். உலோகங்களில் உலோகம் இருக்குதுல, பித்தளை, வெள்ளி, தங்கம், செம்பு, என்ன அது போற போக்குல தங்கத்தையும் சேர்த்துட்டீங்களே. தங்கமும் ஒரு உலோகம் தான். இன்னைக்கு அது உலகத்தில் செம்பு மாதிரி பித்தளை மாதிரி அது ஒரு உலோகம் தான். நாம தான் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அது உலகத்தின் முதுகெலும்பு ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டே மத்திய அரசு அறிவிச்சிருச்சுன்னு வைங்க, தங்க நாளையிலிருந்து செல்லாது அப்படின்னா காலம் முடிஞ்சு. திடீர்னு 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்ச மாதிரி நாளையிலிருந்து தங்கம் செல்லாதுங்க. நீ எவ்வளவு வச்சிருந்தாலும் சரிதான், அவ்வளவுதான், தகர மாதிரி தான். அது ஒரு உலோகம் தான். ஆனா இந்த ஹீட்டை ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு நேரம் எடுக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல ஆற விடாதது எது தெரியுமா? செம்பு தான். செம்பு லேட்டா தாங்க சூடாகும். அந்த காலத்து டீ கடைகள்லாம் நீங்க பார்க்கலாம், அந்த செம்புலான பாய்லர் வச்சிருப்பாங்க. அதுல டீ குடிக்கிற வரைக்கும் ஒண்ணுமே செய்யாது. ஏன்னா அதுல தண்ணியை கொதிக்க வைப்பாங்க. லேட், அவர் கொஞ்சம் 4 மணிக்கெல்லாம் வந்துருவார். லேட் ஆகும். ஹீட்டை வெளியில விடவே செய்யாது, அவ்வளவு சீக்கிரம் ஆறாது. அதனால்தான் அல்லாஹு தாலா நாளை மறுமையில் இந்த பூமியினுடைய தரையை செம்பு தரையாக மாற்றுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சூரியன் இப்ப நமக்கு எவ்வளவு தூரத்துல இருக்குதுங்க? நாம இருக்கிற பூமி என்ற கோளுக்கு சூரியன் இருக்குதுக்கு எவ்வளவு தூரம் இருக்குது? பல லட்சம் ஒளி ஆண்டுகள் தூரம் இருக்குதுங்கிறாங்க. இப்பவே நாம இவ்வளவு வெந்து தட்டுது நமக்கு. அல்லாஹு தாலா நாளை மறுமையில் தலைக்கு 1 ஜான் உயரத்திற்கு சூரியனை கொண்டு வந்துருவான். கீழே சம்பு தர, மேல 1 ஜான் உயரத்திற்கு சூரியன். வெப்பம் எவ்வளவு கடுமையாக இருக்கும். அந்த நாள்ல நிழல் எல்லாமே அழிக்கப்பட்டுருச்ச. அந்த நிழலில் அல்லாஹ் நிழல் தருவான் 7 கூட்டத்தார்களுக்கு. அதில் ஒரு கூட்டத்தார்கள் வாலிபர்கள். நஷல ஃபீ இபாதத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே தங்களுடைய வாலிபத்தை கழிக்கின்ற வாலிபர்கள். ஏன் வாலிபர்கள்? வயசானவங்களுக்கும் அதே 4 ரக்காத் தானே லோஹரு, அவருக்கு 4 ரக்காத் தானே. அவருக்கு என்ன 18 மணி நேரம் நோன்பு வைக்கிறாரு வாலிபர்? அதே 12-13 மணி நேரம் தானே. ஏன் அவருக்கு நிறைய நெருக்கடிகள்ங்க. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தாங்க அவரு அதெல்லாம் செய்யணும். அதனால அவருக்கு அந்த முக்கியத்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களை ட்ரீட் செய்த விதமே வேறு. வயோதிகர்களுக்கு உள்ள சட்டத்தை வாலிபர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு வயசான சஹாபி ரமதானுடைய காலத்துல வர்றாரு. ஒரு சஹாபி மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார். ரசூலுல்லாஹ்விடத்தில் ரமதானுடைய காலம். முகப்பிலு ஜௌஜதி வான சாயிமுன் யா ரசூலல்லாஹ், நோன்பு வச்சுக்கிட்டு என் மனைவியை நான் முத்தமிடலாமா அப்படின்னு கேட்கிறேன். சஹாபாக்கள் பாருங்க, சச்சா இதை போய் எப்படி கேட்கறது அப்படின்லாம் நினைச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு மார்க்க சட்டங்கள் எதுவுமே கிடைச்சிருக்காதுங்க. ரொம்ப பெரிய தியாகிகள். அவங்க கூச்சம் இல்லாம கேட்டுட்டதுனால நாம இன்னைக்கு கூச்சம் இல்லாம கேட்க வேணாம். ஒழுங்கா புத்தகங்கள் ஹதீஸ் ஆயத்துலாம் படிச்சிருந்தா. அந்த சஹாபி கேட்டார், முகப்பிலு ஜௌஜதி வான சாயிமுன், நான் நோன்பு வச்சுக்கிட்டு என் மனைவி முத்தமிடலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கூடும் முத்தமிடலாம் என்று சொன்னார். கொஞ்ச நேரத்துல ஒரு வாலிபர் ஒருத்தர் வந்தார். அதே சேம் கொஸ்டின், அதே கேள்வி. முகப்பிலு ஜௌஜதி வான சாயிமுன் யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வச்சு என்னுடைய மனைவி முத்தமிடலாமா? ரசூலுல்லாஹ் லா, கூடாதுன்றார். என்னங்க ஒரே கொஸ்டின், கேட்டவருடைய வயசு தான் வித்தியாசம். பெருமானாரிடத்தில் ஒரு பழக்கம் உண்டு, கேள்விக்கு பதில் அல்ல, கேட்டவருக்குத்தான் பதில். கேட்டவரை கவனிச்சுதான் சொல்லுவாங்க. வயசானவர் முத்தம்டா அதோட ஸ்டாப் பண்ணிக்கிடுவார். இவர் முத்தம்டா மொத்தத்திலையும் முடிச்சிருவார். அவ்வளவுதான், நோம்பு ஹராபாயிரும். அதனால நபி சொன்னார்கள், வேணான்னு சொன்னாங்க. அது எப்படி வித்தியாசமா சொல்லலாம்? வாலிபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரீட் செய்த விதமே வேறு. அவர்கள் ஷஹ்வத்தால் நிரம்பியவர்கள். ஷஹ்வத் இருந்தா தான் வாலிபர். இல்லைங்க, அவருக்கு அந்த எண்ணமே இல்லை. அல்லாஹ் அக்பர், அவரை டாக்டர்கிட்ட காட்டணும் இருக்கும்.
பண்படுத்தப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், முறையான வழியில் திசை திருப்பப்பட வேண்டும். இல்ல இல்ல அந்த புள்ள அப்படி என் புள்ள அப்படியே கிடையாது அப்படின்னா உன் பிள்ளைய டாக்டர்கிட்ட காட்டணும், சரியில்லைன்னு அர்த்தம். வயதுக்கு வர வேண்டிய எண்ணம் வரவில்லை. அந்தந்த வயதிற்கு வர வேண்டிய ஷஹ்வத் இருக்கத்தான் செய்யும். 14 வயது நிரம்பிய ஒரு சஹாபிங்க ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, 14 வயசு தான். எல்லாம் கவனிங்க. இஹ்ராமுடைய ஆடை கட்டி இருக்கிறார். எந்த ஆடைங்க? உலகத்தில் அதற்கு நிகரான ஆடை வேற ஏதாவது இருக்க முடியுமா? இஹ்ராம்னாலே கண்ணியம் அர்த்தம், கண்ணியத்திற்குரிய ஆடை அது. அரபாவுடைய நாள், அதற்கு நிகரான ஒரு நாள் இருக்க முடியுமா? அரபா மைதானம், அதற்கு நிகராக ஒரு இடமும் இருக்க முடியாது. அவர் யாரோடு இருக்கிறாரு? ரசூலுல்லாவோடு ஒட்டகத்தில் பின்பக்கம் உட்கார்ந்து இருக்கிறார். சுஹ்பத் யாரோடு இருக்கிறார்னா உலகத்திலேயே மிக உயர்வாக சுஹ்பத் கொள்வதற்கு மிக தகுதியான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலோடு ஒட்டி இருக்கிறார். ஏங்க அவர் அணிஞ்சிருக்கிற ஆடை உலகத்திலேயே கண்ணியமான ஆடை, அவர் இருக்கின்ற இடம் உலகத்திலேயே உயர்வான இடம், அவர் இருக்கின்ற நாள் ஆக மொத்தத்தில் அரபாவுடைய நாள், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்ற நாள். அவர் சேர்ந்திருக்கின்ற உடல் உமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித உடல். அந்த உடலுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு தெரியுமா? சைத்தானையே நல்லவனா மாத்தி விடக்கூடிய ஆற்றல் அந்த உடலுக்கு உண்டு. என்ன அஜத்து, நீங்க போற போக்கில் எழுத்தையும் அடிச்சு விட்டு போறீங்களே? இல்லை இல்லை, நான் யோசிச்சுதான் என்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறேன், கவனிச்சுதான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொன்னாங்க, ஒவ்வொருவரும் பிறக்கின்ற பொழுது அவரோடு ஒரு ஷைத்தானும் ஒரு மலக்கும் படைக்கப்படுகிறார். அவருக்கு நல்ல எண்ணங்களை மலக்கு தூண்டிக் கொண்டே இருக்கிறார், கெட்ட எண்ணங்களை ஷைத்தான் தூண்டிக் கொண்டே இருக்கிறான். நம்ம பெற்றோர்களை பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைகள் நம்ம ஏதாவது சேட்டை செஞ்சா உறவினர்கள் இருக்கும்போது சேட்டை செய்வாங்க, திரும்பவும் நம்ம சேட்டை செய்வோம். உறவினர் ஒரு மாதிரி பார்ப்பாரு. இப்ப நம்ம அம்மா ஒரு அடி அடிச்சுட்டு சொல்லுவாங்க, அவன் சும்மா இருந்தாலும் அவனோடு இருக்கிற ஷைத்தான் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. சரிதா? தன் பிள்ளைய அந்த பழியிலிருந்து காப்பாற்றணும். என் பிள்ளை நல்லவன் தான், அந்த ஷைத்தான் இந்த மாதிரி தூண்டி விடுறான் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அது சும்மா போற போக்கில் சொன்னதில்லை, இந்த ஹதீஸின் அடிப்படையில் வந்ததுதான். இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் விளக்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி கேட்டார், உங்களோடையும் அப்படி ஒரு ஷைத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான்னு கேட்டார். அப்ப மழக்க யா ரசூலல்லாஹ், நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மனசுக்குள்ள, கேட்கலாம் தான், என்ன எப்படி கேட்கறது? அப்ப மழக்க யா ரசூலல்லாஹ், உங்களோட ஒரு ஷைத்தான் பெருமானா சொன்னா, நாம் ஆமாப்பா, வலாக்கின் அஸ்லமனி, ஆனால் அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான், நான் அவனை கட்டுப்படுத்தி விட்டேன். லா யம்ருனி இல்லா பிகைரின், இனி எனக்கு அவன் நல்லதை தவிர வேற எதையும் அவன் ஏவ முடியாது. சைத்தாண்டாலே கெட்டது தவிர வேற எதையும் ஏவ மாட்டான். ஏன் சுரூபத்துல வந்ததுனால நல்லதை தவிர வேற எதையும் அவன் ஏவ முடியாது, எனக்கு கட்டுப்பட்டு விட்டான். அப்படிப்பட்ட உயர்ந்த சுரூபத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஃபதுல் இப்னு அப்பாஸ், சாதாரண ஃபதுல் இப்னு அப்பாஸ் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை, புனிதமிக்க அந்த உடலை குளிப்பாட்டுகின்ற பாக்கியத்தில் அவருக்கும் இடம் கிடைத்தது. அப்படிப்பட்ட ஃபதுல் இப்னு அப்பாஸ், நான் குர்புல் ஹுலும, நான் பருவ வயதை நெருங்கி கொண்டிருக்கிறேன். அரபா மைதானத்துல ஒரு அம்மா ஒரு சின்ன குழந்தையை தூக்கிட்டு வந்து, அலிஹாதா ஹஜ்ஜுன் யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தையை நான் கொண்டு வந்துட்டேன், இதுக்கும் ஹஜ் செய்யணுமா? இது மேலேயும் ஹஜ் கடமையா இருக்கா? அரபா மினா முஸ்தலிஃபா கொண்டு போகணுமா? தவாப் சுத்தணுமா? சொல்ல நஅம், ஆமா, ஃபஅஜ்ருஹு அலைக்கி, ஆனா அதனுடைய கூலி உனக்கு கிடைக்கும்னா. இப்படி அந்த அம்மா கேள்வி கேட்டுட்டாங்களா இல்லையா? இவர் மெதுவா பாக்குறேன், யாரு? இஹ்ராம் கட்டி இருக்கக்கூடிய ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த பெண்ணை பார்க்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பி போடுறார். பார்க்காத, நான் பார்க்கறது வேற, நீ பார்க்கறது வேறன்னு ரசூல் அப்படி திருப்பி போடுறார். ஒரு முகத்துக்கு வேற பக்கமா திருப்புறேன். அவர் 2வது தடவை பார்க்கிறார். நம்மளா இருந்தா இறங்கடா கீழே என்ன பண்ணிருப்போமா இல்லையா? எப்படி ட்ரீட்மெண்ட் பாருங்க. 2வது தடவை அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதுல் ஃபஇன்னலக்கல் ஊலா, முதல் பார்வை உனக்கு அனுமதிக்கப்பட்டது. யதார்த்தமா ஒருத்தவங்களை பார்க்கிற, அது அனுமதிக்கப்பட்டது. நம்ம என்ன செய்ய, பார்க்காம சோத்திலே போய் முட்ட முடியும்? குனிஞ்சு நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி குனிஞ்சு நடக்கணும்னு சொல்லி
கீழே போய் பள்ளத்துல விட முடியுமா, சோத்துல போய் முட்ட முடியுமா, அல்லது குடிஞ்சு நடக்கிற நேரம் அவங்கள்ட்ட போய் முட்டிடுவோம். அப்ப ஆள் வர்றதை பார்க்கணும் தான். பைனலக்கல் ஊரா, யதார்த்தமான பார்வை உனக்குரியது. வலைசலக்க சானியா, இரண்டாவது பார்வை அது உனக்குரியது அல்ல. தானியத்தில் ஷைத்தானி, இரண்டாவது பார்வை ஷைத்தானுக்குரியது, அது ஷைத்தான் தூண்டுகிறான். இந்த அழகா ட்ரீட்மெண்ட் கொடுத்தான். ஷஹுவத் என்பதால் கற்றுண்டவர்கள் இளைஞர்கள் தான், ஆனால் கவுன்சிலிங் தரப்பட வேண்டும். அவர்களை கையாளக்கூடிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எப்படி கையாள வேண்டும் ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிறார். இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காத வாலிபர்கள் சிதறித்தான் போவார்கள். அவர்களுடைய வக்கரந்தால் உறவும் நாடும் கதிகலங்கித்தான் போகும். அவங்க பண்படுத்தப்பட வேண்டும். ஒரு சஹாபி இளைஞர் வர்றாரு, நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். அவர் வர்றாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் விபச்சாரம் செய்யணும், எனக்கு அனுமதி கொடுங்கன்றார். என்ன சபை நிரம்பி இருக்கு. ஒரு ரிவாயத்தில் இப்படி வருது, அந்த சபையில் அவருடைய தகப்பனார் இருக்கிறார். எப்படி இருக்கும் வர்த்தாவுக்கு? அவருடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய 6 சிறிய பெரிய தந்தைகள் அந்த சபையில இருக்கிறார்கள். அவருடைய மாமன்மார்கள் இருக்கிறார்கள். சபையில துணிஞ்சு கேட்கிறார், ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட சமூகத்தோடு போராடி இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நாம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு ஆளு அத்தா இருக்கும் பொழுது, 6 சின்னத்தா பெரியதா இருக்கும் பொழுது, மாமாமார் இருக்கும் பொழுது, ஒரு சின்ன வயசுக்காரர் வந்து எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாருன்னா என்ன ஆகிறது? ரசூலுல்லாஹ் எப்படி ட்ரீட்மெண்ட் செஞ்சாங்க தெரியுமா? இஸ் எ பர்ஃபெக்ட் கவுன்சிலிங். அடிடா புடிடான்னு சொல்லல, வாப்பா தம்பின்னு கூப்பிட்டான், உட்காருட்டான், மரியாதை. இன்னைக்கு நாம ஒரு வகையில இளைஞர்களிடம் தோற்று போனோம். நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காததின் காரணத்தினால் எங்க மரியாதை கிடைக்குமோ அங்க போயிட்டான். வீட்லயே அவன் நீ பேசாரா, உனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு போச்சு. அவருக்கு அவமரியாதையா விளங்குவாரு. நீ எது பேசாத, உனக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னா அவன் நினைப்பான், அப்ப எப்பதான் நமக்கு எது தெரியும், இவர் செத்தாதான் தெரியுமா, பேசவே விட மாட்டேங்கிறான் நினைப்பானே இல்லையா? நீ என்னப்பா சொல்ற, உன் கருத்து என்ன? 15-20 வயசு ஆயிடுச்சுன்னா பசங்கிட்ட கேட்கணும், நீ என்னப்பா நினைக்கிற, இப்படி ஒன்று செய்யலாம்னு நினைக்கிறேன், வீடு கட்டலான்னு இருக்கிறேன், பழைய வீடு இடிச்சுட்டு புதுசு கட்டலான்னு நினைக்கிறேன், அல்லது இந்த வீட்டை வித்துட்டு வேற ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கிறப்ப நீ என்ன நினைக்கிற? அவரால் எந்த வருமானமும் இல்லை, அவர் படிச்சுட்டு தான் இருக்காரு, அவருக்கு நீங்க தான் காசு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ஓகே. ஆனா என்ன செய்யணும்? அவருடைய கருத்தை கேட்கணும். பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கும். ஏதாவது அவருக்கு தெரியாதனமா கருத்து சொல்றாருன்னா அவர் கருத்து தவறுங்கிறத விளக்கணும். விளக்கிட்ட ஏத்துக்குருவாரு. கேட்கவே இல்லைன்னு வைங்க, அல்லது அவரா வந்து சொல்ல வரும்போது பேசக்கூடாது. நீ என்ன பேசுற, நீ இப்ப சம்பாதிக்கிறியா, நான் சம்பாதிக்கிறேன்டா, உனக்கு நான் காசு வந்துட்டு இருக்கிறேன், நீ என்ன எனக்கு ஆலோசனை சொல்ற? ரசூலுல்லாஹ் போர் சம்பந்தமாகவே 20 வயசு நிரம்பிய சஹாபாக்களோட இளைஞர்களோட ஆலோசனை செய்திருக்கிறார்கள். எது போர் எடுக்கிறதுல? போர்க்களம்ங்கிறது 20 வயசுங்கிறது எல்கேஜி மாதிரி, 60 வயசு தான் பிஹெச்டி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா ஆலோசனை கூட்டத்துக்கு 50 வயசுக்கு மேல உள்ளத வரணும், அதுக்கு கீழே உள்ள ஆள் வராதுன்னு சொன்னாங்களா? வாங்கப்பா எல்லாரும் வாங்க. 20 வயசு உள்ள ஆள்கிட்டையும் கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க 60 வயது நிரம்பியவர்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் ரசூலுல்லாஹ்? நான் வந்து வெளியில கிளம்பி போக வேணாம், மதீனாவிலேயே இருந்துக்கிட்டு வரக்கூடிய எதிரிகளை தடுக்கலாம்னு நினைக்கிறேன். தற்காப்பு போர். மூத்த சஹாபாக்களுக்கு தெரியும் அல்லாஹ் தூதர் சொல்லுகின்ற ஆலோசனை தான் இந்த உலகத்திற்கும் நன்மை தரக்கூடியது, மறுமையிலும் நன்மை தரக்கூடியது. அவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள். அல்லாஹ் அதுக்கு சரியான யோசனை கூட. அனுபவத்தில் அதான் கரெக்ட். ஆனா இளைஞர்கள் அல்லவா, இளைஞர்கள் தப்பு. நாம போனோம் பயந்துகிட்டு, நம்ம என்ன அங்க இருக்கிறது, நாம அவன் இருக்கின்ற இடத்திற்கு தேடி சென்று மரணாடி தரணும்டாங்க. அதுதான் மெஜாரிட்டி ஆகி போச்சு. ரசூலுல்லாஹ் சரிப்பா அதே செஞ்சிருவோம் அப்படின்னாங்க. போய் குளிச்சாங்க, ட்ரெஸ் மாத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாள் அம்புலாம் எடுத்துட்டாங்க. இந்த இளைஞர்கள் அதுக்கு எடுத்து பெரியவங்க, என்னப்பா நீங்க அனுபவம் இல்லாம பேசிட்டீங்களே, ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்றாங்கன்னா அதுல ஹைர் இருக்குமா இல்லையா? நாங்க அதனாலதான் அதுக்கு பின்னாடி நின்றோம். நீங்க
உங்களுடைய வேகத்தை காட்டிட்டீங்கட இளைஞர்கள் உடனே உணர்கிறார். ரசூலுல்லாஹ் வராங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுக்கிருவோம், மதீனாவில் இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லப்பா, ஒரு நபி குளிச்சு போருக்குரிய ஆடை அணிந்து விட்டு அவர் வாள் எடுத்து விட்டால் களம் காணாமல் உட்காரக்கூடாது. நான் குளிக்கல ஒண்ணு இல்லட பரவாயில்லை, நான் நபி, சாதாரண மனிதர் அல்ல. நான் குளித்து ஆடை அணிந்து களம் காணுவதற்கு தயாராகிவிட்டால் முடிவை மாற்றக்கூடாது, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் நாடியது நடக்கட்டும். பெரிய நஷ்டம் வந்துச்சு, 70 சஹாபாக்கள் இழந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஒரு வாலிபரை ரசூலுல்லாஹ் குறை சொல்லலையே. நம்ம அந்த வாலிபர்களை அரவணைக்கணும், வீட்டிலும் சரி வெளியிலும் சரி அந்த பிள்ளைக்கு நம்ம அரவணைக்கணும். அவர் சொன்னா அவருக்கு குடும்பத்து மேல ஒரு பிடிப்பு, அவர் தவறான தம்பி இதில் நீங்க சொல்றது இப்படி இப்படி இருக்குதுப்பா, அதனால அத்தை இப்படி செய்யலான்னு இருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் ஹைரா இருக்கும் அப்படி சொன்னோம்னா ஏத்துக்குருவாரு. சொல்லும் போதே அவர் நம்ம விரட்டிட்டோம்னு வைங்க, அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி விடுவார். அப்புறம் அவர் சம்பாதிக்கும் போது நம்ம யோசனை சொன்னா அவர் நம்மள்கிட்ட கேட்பாரு, நீங்க சம்பாதிக்கிறீங்களா, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு என்ன நீங்க யோசனை சொல்றீங்க அப்படின்னு கேட்பாரு. கேட்கத்தான் செய்வார். அதனால அவர்கள் அரவணைக்கப்பட வேண்டும். ஜமாத்துகளிலும் சரி அவர்களுடைய கருத்துக்கள் அரவணைக்கப்பட வேண்டும். அப்படி அரவணைக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு சிதறி போயிருக்க மாட்டாங்க. பல இயக்கங்களுக்கு ஏன் சிதறி போகிறார்கள் தெரியுமா? 18 வயசு 19 வயசு அவனுக்கு ஒரு போஸ்டர் ஒன்று கொடுத்துருவான், வட்ட செயலாளர் கூட்ட செயலாளர். அவன் விடிய விடிய தூங்க மாட்டான். என்ன 19வது வட்ட செயலாளர் என் பேரை போட்டிருக்காங்க, போஸ்டர்ல என் பேரை போட்டிருக்காங்க, சந்தோஷம். அந்த இயக்கத்துக்கு அவனுக்கு உயிர் கொடுப்பதற்கு தயாராகி விடுவான். ஏன் சின்ன பிள்ளையோடு ஒட்டி உறவாடிய மஹல்லாவை விட்டு விட்டு விலகி இருக்கிறான்? நம்ம அவனை கண்டுக்கல, போஸ்டிங் கொடுக்க சொல்லல, அரவணைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. ஃபர்ஸ்ட் சயின்டிபிக்கல் ட்ரீட்மெண்ட், சிந்தனை கவுன்சிலிங், இதை விட சிறந்த கவுன்சிலிங் இருக்கவே முடியாது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏப்பா உங்க அம்மாவிடம் ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ ஏற்றுக்கொள்வாயா? ஏத்துக்க முடியும். அது எப்படி ஏத்துக்கணும்? உன் மனைவியிடம் ஏத்துக்க முடியாது, உன் சகோதரியிடம் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் வீட்டு பெண்கள் யாரோடும் விபச்சாரம் செய்யக்கூடாது. அப்படியா? நீ யாரிடத்தில் விபச்சாரம் செய்ய நினைக்கிறாயோ அந்த பெண் ஒருத்தருக்கு தாயாக இருக்கலாம், அல்லது சகோதரியாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம். அது மட்டும் சரியா? அவர் அதுக்கு எடுத்து சரண்டர் ஆகிறார். அதெல்லாம் சரிதான், என் புத்திக்கு படுது, ஆனா என் மனம் அதை விரும்புகிறதே. புத்திக்கு படுதுதான், என் மனம் அதை விரும்புதே. அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் இனி ஆன்மீக ட்ரீட்மெண்ட் தான். ரசூலுல்லாஹ் கையை வச்சு துவா செய்தார்கள் இதயத்தில், இறைவா இந்த ஷஹ்வத்தை அவரை விட்டு அகற்றிடுவாயாக. அல்லாஹு தஆலா அகற்றி விட்டான். அல்லாஹு தஆலா அகற்றி விட்டான். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சஹாபி பெண்கள் கூடி இருக்கிற பகுதிக்கே போக மாட்டாராம். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இதுதான் இளைஞர்களை கையாளுகின்ற விதம். வக்கிரங்களை விட்டோம், அவர்களை பாதுகாக்கின்ற வழி, தவறுகளை விட்டோம், அவர்களை தடுத்து நிறுத்துகின்ற வழிமுறை. உம்முடைய இருக்கிற பகுதிக்கே போக மாட்டார். இன்னொரு சஹாபி உக்பத்து பின் முஹைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உக்பத்து பின் முஹைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சரியா 22 வயசுல அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை அவர் சொல்றாரு. அவர் 22 வயசுல நடந்த சம்பவம். சூக்கை உட்கார்ந்து ஒரு இடம், பெரிய சந்தை, மார்க்கெட். நம்ம பாகர்ஷா பள்ளி தெருவுல நடந்து வர முடியாது தெரியுமா? கால் வச்சா ஏதாவது கத்திரிக்காலும் வைக்கணும். நான் ஒரு 2 தடவை வந்திருக்கிறேன். ரொம்ப வர்றதுக்குள்ளார நான் பயந்து போனேன், யாத்தையும் சண்டை எடுத்துருவோமோ அப்படின்னு. எங்கேயும் கால் வைக்க முடியல, இப்ப பார்த்து பார்த்து வர வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொன்னேன். அத மாதிரி ஒரு பெரிய சந்தை, பெண்கள் கூடி இருக்கிற பகுதியில் இவர் போய் நிக்கிறார். 22 வயசு நிரம்பிய சஹாபி நின்று சில பெண்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லுவேன், வலைத்தளங்களை பத்தி அடுத்து ஒருத்தவங்களுக்கு தலை போட்டுக்கிறாங்க. வலைத்தளங்களை பத்தி, தவறான நட்பு பத்தி எல்லாம் போட்டிருக்கிறாங்க. நான் வக்கிரமான எண்ணங்கள் உருவாக்கப்படாமல் வாலிபர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த சூழலை மட்டும் நான் சொல்லுகிறேன். அவன் அப்படி பாதிக்கப்பட்டான்னா அதுல நாமும் ஒரு குற்றவாளி என்பதை நான் உணர்த்த விரும்புகிறேன். அந்த அவர் நிக்கிறார் உக்பத்து பின் முஹைத். அங்க ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. என்னப்பா அங்க நிக்கிற, என்ன வேலை, இங்க எல்லாரோட நிக்கிறியா, என்ன விஷயம்? அவர் டக்குன்னு ஒரு மதிப்பு மிக்க
ரசூலுல்லாவை பார்த்து நம்மள என்ன நினைப்பாங்க, ஒட்டகம் காணாம போயிடுச்சு தேடுறேன்ட்டு. இசாபாவில் இருக்கு. ஒட்டகம் காணாம எங்க போகும்? பாலைவனத்துலதான் ஒட்டகம் காணாம போகும். நம்மளால என்ன செய்வோம், இந்த கதை விடுறியா, ஒட்டகம் எங்க காணாம போகும், எங்க தேடிட்டு நம்மளே போட்டு விடுத்து ரஸ்கல், நீ நீ சரியில்லையே, நம்ம கண்டிக்கிறோமா, நீ சரியில்லையே, இரு உங்க அத்தோட சொல்றேன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரி போடணுமா, போச்சு. ரசூலுல்லாஹ் அப்படியாப்பா, சரி. ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. அவர் அந்த இடத்துக்கு போயிட்டாரு. சஹாபி சொல்றாரு, குல்லமா லகியனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸஅலனி நாக்கத்தில் அல்லதி, என்னைய பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த காணாம போன ஒட்டகத்தை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா ஒட்டகம் கிடைச்சிருச்சா? ஆடாடா என்னடா இது, ஏப்பா ஒட்டகம், ஒரு கல்யாணத்துல பார்த்தா கேட்பாங்க, இப்போ ஒட்டகம் கிடைச்சிருச்சா? கிடைக்கல. அவரும் விடாம அந்த பொய்யை கண்டினியூ பண்ணார். தேடிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டோமே என்ன பண்றது. பள்ளிவாசல்ல பார்க்கும் போதெல்லாம் கேட்பாங்களாம், சலாம் கொடுத்துட்டு ஒரு தடவை இடது பக்கம் இருக்காரு, கிடைச்சிருச்சா? என்னங்க கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நாளுக்கு கேட்பாங்கன்னு பார்ப்போம். ரசூலுல்லாஹ் விடல. 26 நாள் முடிச்சுங்க. பள்ளிவாசல்ல தொலை வரும்போதுலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவரு ஜமாத்து குடிச்சிட்டு 2வது ஜமாத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஜமாத்துக்கு வந்தா தானே கேட்பாங்க. அடுத்தடுத்து ஆட்கள் வரும், அவங்களோட சேர்ந்து ஜமாத்துல ஒதுக்குறோம். ஒரு நாள் அவருக்கு ஆசை, பள்ளிவாசல்ல ரொம்ப நேரம் தொழணும், யாரும் இல்லை, போய் தக்பீர் கட்டிட்டாரு. நபியில் ரொம்ப நேரம் தொழணும்னு ஆசை. ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து உட்காந்துட்டான். ஆஹா, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்களே, இப்ப சலாம் கொடுத்தா ஒட்டகத்தை பத்தி கேட்பாங்க. சொல்றாரு, வாழ்நாள்ல அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு நீண்ட தொழுகை நான் தோன்று நேர தொழுகை. ரசூலுல்லாஹ் வெளியில போகவே இல்லை. இன்னைக்கு நீயாச்சு நானாச்சு பார்க்கணும்னு உட்கார்ந்துருக்காங்க. வேற வழி இல்லை. இப்ப சலாம் கொடுத்தேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் வஜதல் ஆக்கத்தை, காணாம போன ஒட்டகம் கிடைச்சிருச்சா அப்படின்னா சொல்லிட்டாரு, ஏன்டா அப்படி ஒரு ஒட்டகமே இல்லை, நான் இன்னைக்கு உங்களிடமிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி சொன்னேன். அப்போ ரசூலுல்லாஹ் சிரித்துக் கொண்டு சென்றார்கள். வரலாறு சொல்கிறது, அவர் பண்படுத்தப்பட்ட இளைஞராக மாறி போனார். எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. அத்தாட பிடிச்சு கொடுக்கிறது, அப்பாட பிடிச்சு கொடுக்கிறது, அவரை தன்னுடைய தோழராக உருவாக்கி கொண்டு அவருடைய வயதிற்கும் உணர்வுக்கும் மரியாதை கொடுத்து, அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வயதுக்கு தயாராகிவிட்டால் எந்த காரணத்தையும் சொல்லி தள்ளிப்படாதீங்க. அரசாங்கத்தையும் கவனிச்சுக்கங்க, இல்லாட்டி எல்லாரையும் மொத்தமா உள்ள விட்டு வச்சிருவான். சைல்டு மேரேஜ் அதையும் கவனிச்சுக்கிடுவோம். 23 வயசு ஆம்பளை பிள்ளைக்கு 21 வயசு, பெண்ணுக்கு 18 வயசு, படிச்சு முடிச்சுட்டாரு. நம்மள்ட்ட வசதி இருக்கு, வேலை வாய்ப்பு எங்கும் போகாது, வேலை வாய்ப்பு தேடத்தஞ்சவர் கல்யாணம் பண்ணி பண்றோம். இல்ல நான் சொந்த காலில் நிக்கிறேன். இப்ப உனக்கு சொந்த கால தானே, பிறந்ததுல இருந்து சொந்த காலுப்பா, வாடகை காலில் நிக்கிற நீ. நமக்குன்னு அல்லாஹ் சொத்து தந்திருக்கிறான், வருமானம் இருக்கிறது, சொந்த காலில் நிக்கிற ரைட்டு தான். ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒரு ஒழுக்கத்திற்கு சவால் விடக்கூடியதாக இருக்கும். ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்களே, நிக்காஹ்வுடைய நோக்கம் 4. பார்வையை தவிர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான்ல, கற்பை பாதுகாப்பதற்காக வேண்டி, உறவுகளை சேர்த்துக் கொள்வதற்காக வேண்டி, எந்த நோக்கத்துக்காக நிக்கா சொன்னாங்களோ அந்த நிக்கால இப்ப நிறைய உறவு பிரிஞ்சு போயிடுது. என்னைய கூப்பிடல, உன்னைய கூப்பிட்டான், என் பேரை மேல போட்டான், கீழே போட்டான், என் பேரை ஃபாண்ட் சைஸ், எங்க பேரை போட்டா சின்னதா போட்டான், மேல போட்டான், அவன் மாமனார மேல போட்டிருக்கான், என்னைய கீழே போட்டிருக்கான். நிக்காக சேருவதற்கு தான். 4வது தனாசுல் கரீம், கண்ணியமான சந்ததிகளை உருவாக்கி கொள்வதற்காக. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பிள்ளை நிக்காஹிற்கு தகுதியாக இருந்து அந்த நிக்காஹ் செய்வதில் பல்வேறு காரணங்களை தள்ளி போட்டு அந்த பிள்ளை தவறு செய்தால் அவனுடைய குற்றம் முழுவதும் பெற்றோரை சாரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனால வாழ்வதற்கு தகுதியான வசதி வந்து விட்டால், நம்மள்ட்ட வசதி இருக்குது, வேலை வாய்ப்பு தேடாம போயிட மாட்டோம், நிக்காஹ் செய்து வைக்கலாம், தவறல்ல. அப்படியே ஒண்ணு வேலை தேடாமலே இருந்துவான்னு நீங்க நினைக்க வேண்டாம். இன்றைய பிள்ளைகள், இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமானவர்கள், சுயமரியாதையில் ரொம்பவும் எச்சரிக்கையானவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபீ முஹைத்தை அப்படி பண்படுத்தினார். ரசூலுல்லாஹ் எப்படி தயார் செய்தார்கள் தெரியுமா? நம்மை விட
வக்கிரத்திலும் ஷஹுவத்திலும் ஆக அதிகமானவர்கள் அரபுகள். நான் உங்களுக்கு சில விஷயங்களை உடைச்சு பேச விரும்புறேன். வக்கிரமான எண்ணங்களும் ஷஹுவத்தும் உணவை அடிப்படையாக கொண்டது. அவங்க சாப்பிடுறது பூரா பேரிச்சம்பழம், பேரித்தம்பழம், இறைச்சி, ஒட்டகம் பால். இதெல்லாம் எப்படி தெரியுங்களா? டாக்டர்கள் இருந்தா கேளுங்க. ஒட்டகம் பால்னா கலோரிஸ் நீங்க 96% கலோரிஸா மாறிடும். 4 தான் கழிவு ஒட்டகப்பால்ல. மாட்டுப்பால் இதெல்லாம் 67% கலோரிஸ், மற்றதெல்லாம் கழிவு. சாப்பிடுறது ஒட்டகப்பால், பியூர் பேரிச்சம்பழம், ஒட்டக இறைச்சி. ஷஹுவத்தினுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவர்களை பண்படுத்தினார். யமன் நாட்டுக்கு கவர்னரா ஆளை யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க? ரசூலுல்லாஹ். எல்லாரும் கவனமா ஒரு அந்த மஜ்லிஸ் நடக்கு. யமன் நாடு பெரிய நாடு. அப்பொழுதெல்லாம் இஸ்லாமிய ராணுவத்தின் கீழ் ஒவ்வொன்றாக கைப்பற்றப்படுகிறது. யமன் நாடு கைக்கு வருகிறது. யாரை கவர்னராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்க போகிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை கவர்னராக நியமிக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு சத்திய சஹாபாக்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைக்கு வர்றாங்க. அனுபவத்தில் தலை சிறந்த வயதான சஹாபாக்கள் இருக்கிறாங்க. பல்வேறு போர்க்களங்களை வென்று இஸ்லாத்திற்கு வெற்றியை பெற்று தந்த போர்க்கள வீரர்கள் இருக்கிறாங்க. யமன் நாட்டுக்கு 50க்கும் மேற்பட்ட முறை வியாபாரத்திற்காக சென்று யமன் மக்களோடு பழகிய ஆட்களும் இருக்கிறாங்க. அனுபவசாலிகள், யமன் நாட்டோடு தொடர்பு கொண்ட கலாச்சார வீரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அபுகலுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா. அஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா. முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் கவர்னராக நியமித்தார்கள். ரசூலுல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட் என்ன தெரியுமா? அவருக்கு 60 வயசு என்பது அல்ல, நிறைய போர்க்களங்களில் வெற்றி கண்ட தளபதி என்பது அல்ல, பலமுறை யமன் நாட்டிற்கு சென்றவர் என்பது அல்ல. அவர் அதுக்கு முன்னாடி யமன் நாட்டுக்கே போகல. போர்க்கள ஆரம்பத்திலே பயானுடைய இடையிலே சொன்னேன், போர்க்களத்தில் 20 வயதுங்கிறது எல்கேஜி. அவர் யமன் நாட்டுக்கே போகல. ஆனா ரசூலுல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட் அஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி. இங்க இருக்கிறவர்களையே ஹலாலையும் ஹராமையும் தெளிவாக தெரிந்தவர். அது போதும். ஹலால் ஹராம் தெளிவா தெரிஞ்ச முஆது பின் ஜபல் அனுப்புனார். ஜகாத் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீசுகளில் பெரும்பாலானவை ஹஜ்ரத் முஆது பின் ஜபல் மூலமாகத்தான் வரும். ரசூலுல்லாஹ் அழகாக சொன்னார்கள், முஆத் குத் மின் அக்னியாயிஹிம் வத்துரத்து இலா ஃபுகராயிஹிம் கமா قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆத், யமன் நாட்டில் உள்ளவர்களிடத்தில் இஸ்லாத்தை எடுத்துச் சொல். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஒவ்வொரு கடமையாக சொல்லுவாங்க. தொழுகை, நோன்பு, ஜகாத்தை பத்தி சொல்லும் பொழுது அங்குள்ள பணக்காரர்களிடம் ஜகாத்தை பெற்று அங்குள்ள ஏழைகளுக்கு அதை விநியோகம் செய் அப்படின்னு சொன்னாங்க. முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 வயது இளைஞருக்கு 63 வயது நிரம்பிய, அப்படி கூட அதை வேற கோணத்துல பார்க்கலாம். ஒரு இளைஞருக்கு 63 வயது நிரம்பிய ஒரு பெரியவர் செய்யக்கூடிய உபதேசம் வரலாற்றில் நீண்ட இடம் பெற்றிருக்கிறது. அவரை ஒட்டகத்தில் உட்கார வச்சு ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தின் கயிற்றை பிடித்துக் கொண்டு நடக்கிறார். அவர் அதை சம்மதிக்கல. ரசூலுல்லாஹ் எப்படி மரியாதை கொடுக்குறாங்க பாருங்க. அவர் அதை சம்மதிக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர், நீங்க ஒட்டக கயிறு பிடிச்சு நடக்க மேல உட்காரவா? இல்லப்பா, நான் மதீனாவின் ஒரு சாதாரண பிரஜை, நீ யமன் நாட்டினுடைய ஜனாதிபதி என்று சொன்னார்கள். யமன் நாட்டினுடைய ஜனாதிபதி, நான் மதீனாவில் ஒரு சாதாரண ஆளுப்பா, நீ வெளிநாட்டு ஜனாதிபதி, உனக்கு தெரியும் தருகின்ற மரியாதையை நான் தர வேணாமா? மதீனாவின் எல்லை வரை கொண்டு போய் விட்டார்கள். அது ஒரு கண்ணீர் காவியம். அது அப்புறம் பார்க்கலாம். ஆனா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா சரியா 6 ஆண்டுகள் கழித்து
மதீனாவின் ஹலீஃபாவாக 10 லட்சம் சதுர மைலை கட்டி ஆளுகின்ற ஜனாதிபதியாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செலுத்துகின்ற பொழுது தபால் எழுதுகின்றார். இந்த வருட ஜகாத்தை, யமன் நாட்டினுடைய ஜகாத்தை முழுவதுமாக மதீனாவிற்கு அனுப்புவதற்கு உங்கள் அனுமதிக்காக காத்திருக்கிறேன். கலீஃபாவுக்கு கவர்னர் தபால் எழுதுறார். அறிக்கை விடுகின்ற கவர்னர் அல்லங்க, களத்தில் இறங்கி நின்று வேலை செய்யக்கூடிய கவர்னர். உமர் ரலியல்லாஹு தஆலா பதில் எழுதுறாங்க, உன்னைய வசூல் செய்ய அனுப்பலையே ரசூலுல்லாஹ். அங்குள்ள பணக்காரர்களிடம் வசூல் செய்து அங்குள்ள ஏழைகளிடம் கொடுப்பதுதானே உங்கள் வேலை. அதை வசூல் பண்ணி மதீனாவுக்கு அனுப்புறீங்களே. அவர் திரும்ப பதில் எழுதினார், மா நசீது, நான் ஒரு காலமும் மறக்கவில்லை பெருமானார் சொன்னதை. ஆனால் இந்த 6 ஆண்டு காலத்தில் யமன் நாட்டில் ஜகாத் பெறுவதற்கு தகுதியான ஏழைகளே இல்லை. எல்லோரும் ஜகாத் கொடுப்பதற்குரிய பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு 20 வயது இளைஞர் 6 ஆண்டுகளில் யமன் போன்ற பெரிய நாட்டை ஹலாலையும் ஹராமையும் தெரிந்து வைத்திருந்த காரணத்தினால், முறையாக பண்படுத்தப்பட்ட காரணத்தினால், பக்குவப்படுத்தப்பட்ட காரணத்தினால் 6 ஆண்டுகளில் ஒரு பெரிய நாட்டை, அந்த நாட்டு மக்களை ஏழைகள் இல்லாத தேசமாக உருவாக்கினார் என்று சொன்னால், இதைவிட பெரிய புரட்சியாளர் யார் இருக்க முடியும்? அவரை உருவாக்கிய பெருமானார் எப்படிப்பட்டவர்கள்? ரசூலுல்லாஹ் எப்பவுமே தலை சிறந்த தொண்டர்களை உருவாக்கியதில்லை, தலை சிறந்த தலைவர்களை உருவாக்கினார். தனக்கு பின்னாடி சமூகத்திற்கு வழிநடத்துவதற்கு தலை சிறந்த தொண்டர்கள், தலை சிறந்த தலைவர்களை உருவாக்கினார். யமன் நாட்டை 20 வயசு இளைஞரை நம்பி கொடுக்கிறார். 20 வயசுக்காரனை நம்பி இன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுக்க முடியாது, தொலைச்சிட்டு வந்துருவான் பாதி வழியில. ஒண்ணு தொலைச்சிருவான், அல்லது செலவழிச்சுட்டு தொலைஞ்ச மாதிரி கதை கட்டிடுவான். 2ல ஒண்ணு நடக்கும். ஒண்ணு தொலைச்சிருவான், நல்ல புள்ள அவன், தொலைச்சிடுறவன் நல்ல புள்ள, ஏதோ கவனமா கொண்டு போய் தொலைச்சிட்டான் பரவாயில்ல. அவன் தொலைச்சிட்டு காலி பண்ணிட்டு தொலைச்ச மாதிரி நாம நம்புற மாதிரி கதை சொல்லிடுவான். 20 வயசுதான். 6 ஆண்டுகளில் ஜகாத் பெறுவதற்கு தகுதி இல்லாத ஏழைகளே, பெறக்கூடிய ஏழைகளே இல்லை, எல்லோரும் பணக்காரர்கள் என்ற நிலையை உருவாக்கி விட்டு தான் நிக்காக முடித்தார். 26வது வயதில் மதீனாவிற்கு வந்து நிக்காக முடித்தார் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா. இளைஞர்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும், வக்கிரமான எண்ணங்களை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கப்பட்ட இளைஞர்களின் வரலாறை குர்ஆன் சொல்லுகிறது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யமன் நாட்டு பெண்கள் யாரும் தெரியுமா? யமன் நாட்டு பெண்கள் உலகத்திலேயே அழகான பெண்கள் யமன் நாட்டு பெண்கள் தான். உலகத்திலேயே அழகான பெண்கள் யமன் நாட்டு பெண்கள் தான். ஒரு பலகீனமான ரிவாயத்தின்படி ஹூரின் பெண்கள் யமன் நாட்டு பெண்களை போன்று படைக்கப்படுவார்கள் என்று கூட வருகிறது. ஒரு பலகீனமான ரிவாயத்து தான். உலகத்திலேயே ஆகச் சிறந்த அழகான பெண்கள் யமன் நாட்டு பெண்கள். அவர்களே தடுமாறக்கூடிய அளவு அழகு கொண்டவர்கள் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நான் நிறைய செய்தி சொல்லணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகு மலைக்க வைக்கின்ற, திகைக்க வைக்கின்ற அழகு. ரசூலுல்லாவுடைய அழகு நிமிடத்திற்கு நிமிடம் ரசிக்க வைக்கின்ற அழகு. வரலாற்று ஆசிரியர் 2ஆ சொல்லுவாங்க, ஹுஸ்னு சபாஹா, ஹுஸ்னுல் மலாஹா. மலைக்க வைக்கின்ற, திகைக்க வைக்கின்ற அழகு அழகு. அப்படி பார்த்தவன் அப்படியே நின்றுவான். இப்படி ஒரு அழகா நின்னாங்கல்ல, குர்ஆன் சொல்லுதுதான் இல்லையா? அந்த அம்மாவுடைய வீட்டுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. யாரும் அதை தவறால நினைச்சிட வேண்டாம். இந்த அம்மா தவறு செஞ்சிருக்காங்களே, அந்த சந்தர்ப்பத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தாலும் அப்படித்தான் நடக்கும். அந்த நியாயத்தை அல்லாஹ் உணர்ந்தான். எந்த இடத்திலும் அந்த பெண்ணை அல்லாஹ் குறை சொன்னதே கிடையாது. எங்கேயாவது அந்த அம்மாவை அல்லாஹ் குறை சொல்லிருக்கானா? இல்லையே. ஏன்னா அது சந்தர்ப்பம். ஒரே வீட்டில் உலகத்தில் ஆக அழகான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்ணுக்கு முன்னால் நடமாடி கொண்டு இருக்கிறார். வளர்ப்பு பிள்ளைன்னா என்ன, குழந்தைகள் தான் வளர்த்தாங்க, அப்பதான் வந்திருக்கிறார் வீட்டுக்குள்ள. வளர்ப்பு பிள்ளையாக எடுத்துக்கொண்டார். தடுமாறினார். எல்லா பெண்களும் தவறா பேசினாங்க. அப்ப அந்த அம்மா அந்த விருந்து அமைப்பு ஏன் ஏற்படுத்தினாங்க தெரியுமா? இருந்தா உனக்கு ஏற்பட்ட உணர்வு, எனக்கு ஏற்பட்ட உணர்வு உனக்கும் ஏற்படும் அப்படிங்கிற நியாயத்தை உணர்த்துறதுக்காக தான் அந்த மஜ்லிஸ். எல்லாரையும் உட்கார வச்சு கையில பழத்தை கொடுத்து கத்தியை கொடுத்தார்கள்.
ஒரு தடவை நடந்து போங்கன்னாங்க. ஒரு தடவை தான் நடந்து போனாங்க. அவர் நடக்க ஆரம்பிக்கின்ற பொழுது பழத்தை வெட்டுங்கன்னாங்க. இந்த அம்மா எல்லாரும் பழத்தை வெட்டுனாங்க. பழத்தை தாண்டிய கத்தி கை விரலை தொட்டது. அப்பொழுதும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது பட்ட பார்வையை அவர்கள் எடுக்கவில்லை. இப்ப நம்மளும் ஏதாவது ஒண்ணு கவனம் அர்த்தம் கையில பட்ட உடனே நமக்கு உஷார் வந்துடும் இல்லையே. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய விரல்கள் துண்டு துண்டாகி கீழே விழுந்தது. விரல் விழுந்துட்டு இருக்குது. அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்விற்கே புகழ். மாஹாதா பஷரா, இவர் மனிதனே இல்லை. இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் கண்ணியமான மலக்கை தவிர வேறொன்றும் இல்லைன்னாங்க. அப்பதான் அந்த அம்மா சொல்லுச்சு, இதுலதான் நீ என்னைய குறை சொல்லிட்டு இருந்த. ஒரு தடவை தான் உன் முன்னாடி நடந்து போறாரு, கை விரல பூரா வெட்டிக்கிட்ட. அவர் என் கூட ஒரே வீட்டுல அங்கும் இங்கு நடமாடிக்கிட்டு இருக்கிறார். எனக்கு அந்த தடுமாற்ற எண்ணம் வராம இருக்குமா? சயின்டிபிக்கல் ரீதியாக தன் பக்கம் உள்ள நியாயத்தை அந்த அம்மா லாஜிக்காக இல்ல தியரியாக நடத்தி காட்டுகிறார். ஆனால் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தவறுக்கு அழைக்கப்படுகின்ற எல்லா கதவு பூட்டப்பட்டது. வகல்லக்கத்தில் அபுவா, கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. எல்லா கதவுகளும். காலத்து ஹைத்தலக், வா என்று அந்த பெண் அழைத்த பொழுது, மஆதல்லாஹ், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன். அதுல ஒரு வரலாறு ஒன்று வருகிறது, இப்னு கஸீர்ல வருது. அந்த அம்மா ஒரு சின்ன சிலை ஒன்று இருக்குது, அது மேல ஒரு துணியை தூக்கி போட்டாங்களாம். ஏன் இந்த துணியை தூக்கி போடுறீங்க? இல்ல, அந்த சிலையை நான் தினம் வணங்கிக்கிட்டு இருக்கிறேன், அது பார்த்து கொண்டிருக்க நான் தவறு செய்வதை நான் வெட்கப்படுகிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதன் பார்வையை நீ துணியால் மறைத்தான், என் ரப்புடைய பார்வையை நான் எதை கொண்டு மறைத்தேன்? இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், அவன் என்னுடைய ரப்பு, என்னை அழகான முறையில் படைத்திருக்கிறான், என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறான். நான் எப்படி அவனுக்கு துரோகம் செய்ய முடியும்? அதனாலதான் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து ஊமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நிறைந்த சபையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. மனில் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கண்ணியமானவருடைய மகன் கண்ணியமானவர், அவருடைய மகன் கண்ணியமானவர், அவருடைய மகன் கண்ணியமானவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் உண்மையிலே அந்த கேள்விக்கு பதில் இப்படித்தான் வந்திருக்கணும். அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் வந்திருக்கணும். அதுதான் உண்மையும் கூட. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் யூசுப் இப்னு யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொன்னார். நீங்க சொன்ன மாதிரி கண்ணியமானவருடைய மகன் கண்ணியமானவன், அவருடைய மகன் கண்ணியமானவர், அவருடைய மகன் கண்ணியமானவர் சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்தாங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். லட்சக்கணக்கான நபிமார்கள் இருக்கின்ற பொழுது சுய ஒழுக்கத்திற்கு, கற்புக்கு ஜெயிலேயே கிடந்தாலும் பரவாயில்லை, தப்பு செய்ய மாட்டேன் என்று சொன்னார்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். قال رب السجن احب الي مما يدعونني اليه والا تصرف عني كيدهن اصب اليهن واكن من الجاهلين. قال ربي السجن احب الي, இறைவா, அவர்கள் அழைக்கின்ற தவறை விட சிறைச்சாலை எனக்கு ரொம்ப சிறப்பானது, ரொம்ப உகப்பானது. ஜெயில கிடந்தாலும் பரவாயில்லை, என் கற்பை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பிள்ளைகளுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை படிக்க கொடுங்கள். நம் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். நம்முடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்காணியுங்கள். நான் சொல்கிறேன், பர்சனலை எப்படி தலையிடுறது, பெற்றோரை தாண்டிய பர்சனல் என்பதே கிடையாது இஸ்லாமிய கருத்து. அந்தரங்கத்தில் எப்படி தலையிடுவது, பெற்றோர்களுடைய வளர்ப்பை தாண்டிய அந்தரங்கம் என்பதே கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய மொபைல் போனை வாங்கி பாருங்க, லாக் போட விடாதீங்க. எதுக்கு லாக் போட்டிருக்கிற? ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் எதுக்கு லாக் போட்டிருக்கிற? நீ பல கோடி ரூபாய்க்கு பிசினஸ் செய்யக்கூடிய ஆள் இல்லையே, உன்னுடைய பிசினஸ் டீலிங் யாருக்கும் தப்பி போயிடும், அல்லது டிரான்சாக்சன் யார் மூலமாவது வெளியே கசிஞ்சிருக்கிறதுக்கு லாக் போடணுங்கிற அவசியம் இல்லையே. லாக் எடுப்பா, லாக் இல்லாம வை. வாட்ஸ்அப்ப பாருங்க,
யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு கேளுங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் கேளுங்க. ராத்திரி 1 மணிக்கு மேல பையனுக்கு பிரைவசி அவசியம் தான். 1 மணிக்கு மேல அவன் செல்போன்ல கிடக்குறான்னு சொன்னா கண்டிப்பா சுதேசியினுடைய கிராத்தையோ உலமாக்களுடைய பயானையோ அவன் கேட்பதில்லை. தேவையில்லாத விஷயங்களில் மூழ்கி கொண்டிருக்கிறான், அல்லது அவனுடைய கற்புக்கு வேண்டு வைக்கக்கூடிய ஏதோ சில விஷயங்களில் அவன் மூழ்கி கொண்டிருக்கிறான். தாராளமாக கண்டிக்கலாம், கண்டிங்க. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளி எப்படி எதிர்த்து கண்டிக்கிறது? அப்படியா? கொஞ்சம் வளர்ச்சி இல்லாம குட்டையா இருக்கிறான அவனை கண்டிக்கலாமா? நம்மளை விட புள்ள கம்மியா இருக்கிறாரு, 30 வயசாச்சு, அப்ப கண்டிக்கலாமா? இந்த பழமொழிகளுக்கு எல்லாம் இஸ்லாத்துக்கு வேலை இல்லை. 30 வயது நிரம்பிய சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் சொல்கிறார். புகாரியினுடைய ஹதீஸை சொல்கிறேன், கேளுங்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா, எங்க அத்தா ஒரு தடவை சில விருந்தாளிகளை கூட்டு வந்தாங்க. கலீஃபாவாக இருக்கிறாங்க. இவர் 30 வயசு. கலீஃபாவாக இருக்கிற அப்துல் ரஹ்மான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சில விருந்தாளிகளை கூட்டு வந்து, தம்பி, இந்த விருந்தாளிகளுக்கு இரவு நேரத்தில் நல்ல உணவு தயார் செய்து அவங்களை இருந்து சாப்பிட வச்சு படுக்க வச்சிருக்கு. எனக்கு ஹிலாபத்தில் சில வேலைகள் இருக்கிறது, அரசாங்க வேலை முடிச்சுக்கிட்டு நான் வந்துக்கிறேன்னு சொன்னேன். விருந்தாளிகளும் இருந்தாங்க. புகாரில் இது இடம்பெறுகிறது. அவர் வந்தாரு. வீட்டில் உள்ள பெண்கள் வேலைக்காரன் சொல்லி உணவு தயாராக சொன்னாரு. உணவு வந்துருச்சு. இஷா தொழுகை முடிஞ்சு உட்கார்ந்து சாப்பிட சொன்னா விருந்தாளிகள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்னங்க? இல்ல அவங்களும் வந்துக்கிட்டாங்க. சில பேர் இப்படித்தானே சொல்லுவாங்க, இல்ல அவங்களும் வரட்டும். இல்லைங்க, அவங்க வர்றதுக்கு லேட்டாகும், அரசாங்க வேலை, அதெல்லாம் முடிச்சுட்டு இரவு தாமதமாகத்தான் வருவார்கள், நீங்கள் சாப்பிடுங்கள். இல்லை இல்லை, நாங்க கலீஃபா வராம நாங்க சாப்பிட மாட்டோம்ட்டாங்க. அவர் வற்புறுத்தி பார்த்தார், முடியல. இரவு கொஞ்சம் ஒரு 10 மணி 11 மணி ஆயிடுச்சு. கலீஃபா வருகிறார். வந்தா உணவு அப்படி இருக்கு, விருந்தாளிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்கள்லாம் சாப்பிடலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, நீங்க வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவரை எங்கன்னாங்க. 30 வயசு நிரம்பிய மகன். அவரை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? யா ஊந்தூர்டே குள்ளநெறி அப்படின்னு கூப்பிட்டாங்களாம் மகனை. அவருடைய மனைவி நிற்கிறாங்க, குள்ளநெறி, நான் உன்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிப்பதற்கு வீட்டில் மூலையில் இருந்த ஒரு கட்டையை தேடினார்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. விருந்தாளிகள் 2 பேர் பிடிச்சிருந்தாங்க. அவர் இவ்வளவு சொன்னாரு, நாங்க தான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடணும்னு இருந்தோம் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரை அடிக்காமல் விட்டார்கள். வரலாறு சொல்கிறது. 30 வயது நிரம்பிய மகங்க, அவர் மேல தவறு இல்லைங்க, ஆனா கண்டிக்கிறாங்கங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் வாழ்வில் தவறாமல் வாழ்வார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தாக போகின்ற கடைசி நேரம், நிமிடம், நிறைய செய்தி. வாலிபர்களுடைய ஒவ்வொரு விஷயமும், சமுதாயமும், உறவுகளும், சமூக தலைமையும், பெற்றோர்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது பொக்கிஷமான ஒரு காலம். நல்ல மனிதர்களோடு தொடர்பு ஏற்படுத்தணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க. படிக்கணும்னா படிங்க, நாளைக்கே படிங்க. இன்னைய பையன் நல்லா இருக்கு போயிடக்கூடாது. நாளைக்கே அந்த என்ன ஒரு வரலாறு சொன்னாரு, ஐடியா படிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னோட ஒரு வாலிபரை கூட்டு போனாங்க. அவர் தான் அந்த டிஃபன் சுமந்துக்கிட்டு வந்தாரு. பொரிச்ச மீன்லாம் அதுல இருந்துச்சு. யாரை தேடி போறாங்க? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேடி செல்கிறார்கள். வைது கால மூசா லி ஃபதாஹு லா அப்ரஹ ஹத்தா அப்லுக மஜ்மஅல் பஹரைனி அவ அம்தி ஹுபா எல்லாம் வரும். டிஃபன் சுமந்துக்கிட்டு தான் வந்தார். எந்நேரம் அவர்களோடு அலைந்த ஒரு வாலிபர். அவர்கிட்ட சொன்னாங்க, எப்பா, ஒரு இடம் வரும், உடல் கிழித்து கழிவுகள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு பொரிக்கப்பட்ட இந்த மீனுக்கு மீண்டும் உயிர் வரும். குர்ஆன்ல வந்திருக்கிற அதிசயத்தை பாருங்க. உடல் கிழித்து கழிவுகள் எடுக்கப்பட்டு எண்ணெயிலே பொரிக்கப்பட்ட இந்த மீனுக்கு மீண்டும் உயிர் வரும். உயிர் வந்தா சொல்லு. அந்த இடம் தான் நம்ம தேடி வந்த ஆள் இருக்கிற இடம் தான். ஒரு இடத்துல உயிர் வந்துச்சு, ஆனா அவர் மறந்துட்டாரு. என்னத்தை மறந்துட்டாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லணுங்கிறத மறந்துட்டாரு. வாலிபர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே கண்டிக்கல. கொஞ்சம் தூரம் போயிருச்சு, போனாங்க. எப்ப சாப்பாடு கொண்டா? ஆத்தினா கதா ஆனா லக்கது லக்கீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா. சாப்பாடை கொண்டா, சாப்பிட்டுருவோண்டாங்க. ஆஹா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க சொன்ன மாதிரியே ஒரு இடத்துல அந்த மீன் உயிர் வந்து துள்ளிச்சு, நான் பார்த்தேன். உங்களோட சொல்ல மறந்துட்டேன்.
என்ன குறுகிட்ட வேலை பார்த்தேன்னா சொல்லலை. அப்படியா? அதுதான் அப்ப நம்ம தேடி வந்த இடம். ரிட்டர்ன் போவோம், ரிவர்ஸ் போனாங்க, அதே இடத்துக்கு போனாங்க. அங்க போனா சிறுகலைசெல்லாம் இருந்தாங்க. அது வேற வரலாறு. இப்ப அந்த வாலிபர் இருக்கிறார்ல, பின்னாடி ஒரு நபியானார். அவர் தான் யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். லூத் அலைஹிஸ்ஸலாம் யாரு தெரியுமா? லூத் அலைஹிஸ்ஸலாம் யாரு? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சொந்த தங்கச்சி மகன், மருமக பிள்ளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த அவர் பின்னால் நபியாக, அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ற காலத்திலே வேற ஒரு பகுதிக்கு அவர் நபியாக்கப்பட்டாரு. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார் தெரியுமா? 13 வயது நிரம்பியவர் தான். வாலிபத்தின் ஆரம்பத்தில் இருந்த அந்த சஹாபி. ரசூலுல்லாஹ்வுடைய தர்பீத்தினால், ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை பெற்று குர்ஆனுக்கு தஃசீர்களிலேயே ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்ற பெயரை பெற்றவர். கல்வியை தேடி அலைஞ்சிருக்கிறார். ஹதீஸ்ல வருது, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாலைவனத்துல ஒரு வீட்டுல இருந்தாங்களாம். இவர் அந்த அவங்கள்ட்ட நிறைய ஹதீஸ் இருக்குன்னு தேடி போனாரு. அவர் வீடு பூட்டி இருக்குது. அவரா வரட்டுன்னு சொல்லிட்டு வாசல்ல படுத்து கிடந்தாங்களாம். பயங்கரமான புயல்ல, பாலைவனத்துல மணல் புயல் அடிக்கும், மணல் அள்ளி இவர் மேல கொட்டி இருக்கு. கதவை திறந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா பதறி போய், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் அல்லவா, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையின் மகன் அல்லவா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மைமூனாவின் சகோதரியின் மகன் அல்லவா, ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை பெற்றவர்கள் அல்லவா, நீங்க இருக்கிற இடத்துக்கு தேடி, ஏன் நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வரலாமா, என்னைய கூப்பிட்டு இருக்கலாமே, வந்தாலும் கதவை திட்டக்கூடாதா, இப்படி புழுதியில கிடக்குறீங்களே என்கிற பொழுது, கல்வியை தேடி வந்த நான் தான் உங்களை தேடி வர வேண்டும், நீங்களாக வரும் வரை நான் தான் காத்திருக்க வேண்டும் அப்படின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஸைத் இப்னு சாபித் ஒட்டகத்துல வர்றாரு. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் தரையில நிக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை பார்த்த உடனே ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கிட்டாங்க. ஏன் ஒட்டகத்துக்கு இறங்கிட்டீங்க, நீ ஒட்டகத்திலே வாங்கண்டார். இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களுக்கு இப்படித்தான் மரியாதை செய்ய வேண்டும் என்று அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்படியா, கையை நீட்டுங்கண்டாரு. ஸைத் இப்னு சாபித் கையை நீட்டாங்க. குனிஞ்சு கையிலே முத்தமிட்டார். என்ன வேலை செய்றீங்க என்று. கல்வி ஞானம் உடையவர்களுக்கு இப்படித்தான் மரியாதை தர வேண்டும் என்று அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட வாலிபர்கள் உருவாக்கப்பட்டாங்க. கஹ்ஃப் சூரா வந்ததே மார்க்கத்திற்காக வேண்டி ஒழுக்கத்தோடு வாழ்ந்த சில வாலிபர்களுக்கு அல்லாஹ் எந்தெந்த வழிகளிலே உதவி செய்தான் என்கிற வரலாற்றை சொல்லுகின்ற சூரா தான் கஹ்ஃப் சூரா. இளைஞர்கள் பண்படுத்தப்பட வேண்டும், இளைஞர்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும், தவறான பாதை விட்டு அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், தெளிவான சிந்தனைகள் கொண்டவர்களாக அவர்கள் மாற வேண்டும், மார்க்கத்தினுடைய வழிகளிலே அவர்கள் செலுத்தப்பட வேண்டும். காற்று மாதிரி வெற்றிடத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாவிட்டால் காற்று அந்த இடத்தை அடைத்துக் கொள்ளும். சயின்ஸ் வெற்றிடத்துல ஏதாவது ஒரு பொருளை வைக்கணுங்க, எந்த பொருள் இல்லைன்னா காத்து என்ன செய்யணும், உட்கார்ந்து. வாலிபர்களுடைய இதயங்கள், வாலிபர்களுடைய அறிவுகள், அந்த அறிவு பைகள், இதய கமலங்கள் நல்ல விஷயங்களால் நிரப்பப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னா தவறானவர்கள் மூலமாக அவர்கள் பாழ்பட்டு போவார்கள். நம்முடைய பிள்ளைகளின் நட்புகள் கண்காணிக்கப்பட வேண்டும். யாரோட பழகுற, யாரோட பேசுற. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் மர்ஹு அலா தீனி ஹலீலி, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான். உமர் ரலியல்லாஹு செய்தியோட முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். நேரம் ஆயிடுச்சு, தொடரணுமா இல்லை? உமர் ரலியல்லாஹு வஃபாத்துடைய கடைசி நேரம் 2 சம்பவம் நடக்குது. 2மே வாலிபர்கள் தான். ஒரு சஹாபி வர்றாரு, உமர் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க, குத்தப்பட்டுட்டாங்க, குடிக்கின்ற மருந்து கூட அந்த ஓட்டை வழியாக வெளியே வருகிறது, குடிக்கின்ற பால் கூட அந்த ஓட்டை வழியாக வெளியே வருகிறது. வஃபாத் ஆகிறார்கள். சஹாபாக்கள் வந்து சந்திக்கிறார்கள். அடுத்த கலீஃபா யாருங்கிற செய்தியை தயவு செஞ்சு சொல்லியிருக்க ஆலோசனை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 6 பேர் கொண்ட ஒரு குழுவை சொல்கிறார்கள். சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான், சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா தல்ஹத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா 6 பேர் பேரை வாசிக்கிறாங்க. இந்த 6வரில் ஒருவரை
நீங்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். 6 பேருமே தகுதியானவங்க தான். ஆனா அந்த 6 பேர்ல ஒரு ஆளை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்துக்காங்க. பக்கத்துல அவங்க மகன் உட்கார்ந்து இருக்கிறார், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. ஹஜ்ரத் அல்லாமா இத்ரீஸ் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மதுஹபின் சட்டத்திற்கு ஆய்வாக அவர்கள் எடுத்த அத்தனை ஹதீஸினுடைய சனதும் அப்துல்லாஹ் இப்னு உமர் இடத்திலே போய் முடியும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எடுத்த அத்தனை ஹதீஸினுடைய சனது முடிவு அப்துல்லாஹ் இப்னு உமர் தான். ஹதீஸ் பாடம் நடத்தும் போது ஹஸரத்மார் சொல்லுவாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமருடைய ஹதீஸா ஃபிக்ஹ் சம்பந்தமாகவா, அதுதான் ஷாஃபி மதுஹபினுடைய கருத்து, தனியா தேடாதாமாங்க. கல்விமான், தலை சிறந்த கல்விமான், அவர் உட்கார்ந்து அத்தாவுக்கு ஹிதுமத் செஞ்சுட்டு இருக்கிறார். வந்த சஹாபாக்கள் சில பேரு 6 பேர் சொன்னீங்க தகுதியானவர் தான், லிம தரக்த இவனுக்க அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமரை ஏன் விட்டுட்டீங்கன்னா, அப்துல்லாஹ் இப்னு உமரை விட்டுட்டீங்களே, அவர் தகுதி இல்லாதவரா? இல்ல இல்ல, ஹிலாஃபத்துடைய விஷயத்தில் நாளைக்கு அல்லாஹுவின் தர்பாரின் சன்னிதானத்தில் கைகட்டி வாய்ப்புத்தி கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு என் குடும்பத்துல நான் ஒரு ஆள் போதும், என் மகன் வேணாம் அப்படின்னா, அல்லாஹுவின் தர்பாரில் கைகட்டி வாய்ப்புத்தி கேட்கின்ற விசாரணைக்கு ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்றதுல கத்தாவுடைய குடும்பத்தில் நான் ஒருத்த போதும், என் மகனுக்கு அந்த கஷ்டம் வேணான்டாங்க. ஆனா சஹாபாக்கள் விடல, இல்ல இல்ல இன்னும் சொல்லுங்க, நீங்க ஏன் அவரை சேர்க்கல? சரி விடமாட்டாங்கன்னு நினைச்சு கடைசியா சொன்னாங்க, மகனை இப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எதிர்த்து பேசாத ஹிதுமத் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகன், அவர் இப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, இவருக்கு திருமணம் செஞ்சு வச்சேன் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு இவருக்கு ஒத்து வரல, தலாக் சொல்லணும்னு நினைச்சாரு, தவறல்ல, தலாக்கு சொன்னாரு, தவறல்ல. ஆனால் ஒரு பெண்ணை ஹைலுடைய நேரத்தில் தலாக் சொல்லக்கூடாது, மார்க்கம் அதை கண்டிக்கிறது. ஹைலுடைய நேரத்தில் தலாக் சொல்லக்கூடாது. உடல் ரீதியாக வேதனையை அனுபவிக்கின்ற அந்த பெண் உள்ள ரீதியாக வேதனையை அனுபவிக்க கூடாது. இத்தாவுடைய காலமும் அதிகமாகும், அந்த ஹைலுடைய காலமும் தாண்டி அப்புறம் 3 அந்த சுத்தமாக இருக்கக்கூடிய காலமும் இத்தாவுடைய காலம் அதிகமாகும். இது தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு அப்துல்லாஹ் இப்னு உமரை பார்த்து, உன் மனைவியை தலாக்குடைய ஹைதுடைய நேரத்துல தலாக் சொன்னா, ஆமா மீட்டிங்கண்டா, முதல்ல கூப்பிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா தலாக் சொல்லிக்க, சுத்தமா இருக்கிறாங்க விசாரிச்சுட்டு தலாக் சொல்லுனாங்க. இந்த செய்திய மதீனமா நகரமே மறந்திருந்தது, ஞாபகமே இல்லை. பொதுவா தகப்பனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், நம்ம புள்ள தவற ஊரே ஞாபகம் வச்சிருக்கும் போது மறக்கிற மாதிரி ஒரு வேலையை நம்ம செய்வோம். மதீனமா நகரமே மறந்திருக்கிறது, அதை ஞாபகப்படுத்தி உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சொந்த மனைவி எப்ப தலாக்கு சொல்லணும்ங்கிறது தெரியாதவன்னா நாட்டை கட்டி ஆள போறானா, வேணாண்டா. சொந்த மனைவி எப்ப தலாக்கு சொல்லணுங்கிற விவரம் நிதானம் தெரியாத ஒருவரா நாட்டை கட்டி ஆள போகிறார். பரிஜஅஹு மின் அஹ்லில் முஷாவரா, வேண்டுமென்றால் அவரை ஆலோசனை குழுவிலே வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி அந்த மகனை பண்படுத்துறாங்கன்னு பாருங்க. வாலிபர், கல்வி ஞானத்தில் தலை சிறந்தவர் என்று மதீனமா நகரமே கொண்டாடுகிறது. வாழ்வில் ஒரு முறை ஒரு சின்ன சருகல் ஏற்பட்டது. உமர் நபி கரம் பிடித்து அந்த சருகலை சரி செய்தார்கள். மதீனமா நகரமே அதை மறந்திருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அதை ஞாபகப்படுத்துகிறார்கள். ஞாபகப்படுத்தி அவர் கலீஃபாவாக வேண்டாம் என்று சொல்கிறார்கள். மௌத்தாகிற வரைக்கும் அவர் நினைப்பாரு, அத்தாவை தப்பா நினைக்க மாட்டாரு. மௌத்தா போகும்போது கூட இனி அந்த தவறை நீ செய்யக்கூடாது என்பதை உணர்த்தி விட்டு சென்ற தந்தை. அது முடிஞ்சு மயக்கம் வருது, முடிப்பு வருது, மயக்கம் வருது, முடிப்பு வருது. ஒரு வாலிபர் பார்க்க வர்றாரு, அவர் யாருன்னே தெரியல. வந்து 5 நிமிஷம் இருந்தாரு, கலீஃபா கண்பிடிப்பதாக தெரியவில்லை. சரி அவருக்கு வேலை இருக்கு, போறாரு. போகும் பொழுது கலீஃபா கண் விழிக்கிறார்கள். மயக்கத்தில் இருந்து விழிக்கின்ற பொழுது அரை குறையாக மங்கலாக முன்னால் செல்லக்கூடியவர் தெரிகிறது. அவர் வாலிபர்னு தெரியுது. ஆடை கரண்டைக்கு கீழே இருக்கிறது. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இப்னு அஹி, தளர்ந்த குரலில், வரலாற்றில் மரண நேரத்தில் பேசிய கடைசி வார்த்தைகள் என்று ஒரு புத்தகம் உண்டு. உலக தலைவர்கள் பேசிய ஒப்பற்ற கடைசி வார்த்தைகள் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரை பார்த்து சொன்னார்கள், முகம் பார்க்கவில்லை அவரை, ஆனால் இப்னு அஹி,
எவ்வளவு பாசத்தோடு சொல்றாங்க பாருங்க. தம்பி மகனே, தம்பின்னு சொல்லல, சகோதரரின் மகனே, இருப்பட்ட சௌபக்க, உன் ஆடையை கரண்டைக்கு மேலாக சற்று உயர்த்தி கட்டிக்கொள். அத்துகாலி ரப்பிக்க அன்காலி சௌபிக்க. அப்படி உயர்த்தி கட்டினா ரெண்டு பலன். உன் ஆடையும் சுத்தமாக இருக்கும். இல்லாட்டி இவர் எந்த தெருவழியோ நடந்து வந்தாருன்னு அவர் ட்ரெஸ்ஸை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த தெருவழியை வந்தீங்கன்னா இதெல்லாம் பட்டிருக்குதே அப்படின்னு கேட்கலாம். உமரெல்லாம் சொன்னாங்க, அன்காலி சௌபிக்க அத்துகாலி ரப்பிக்க, உன் ஆடைக்கும் அது பரிசுத்தத்தை தரும், உன்னுடைய இறைவனுக்கும் அது ரொம்ப தக்குவாவை தரும். இறைவனை பயந்ததானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, நாளை மறுமையில் 3 நபர்களின் பக்கம் சலாசத்துன் லா யன்துருல்லாஹு இலைஹி வலா யுகல்லிமுஹு வலா யுஸக்கி. 3 நபர்களுங்க. 3 நபரின் பக்கம் அல்லாஹ் திரும்பி கூட பார்க்க மாட்டான், பேசவும் மாட்டான், பாவத்தை விட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அதுல ஒரு ஆள் யாருங்க? ஆடையை கரண்டைக்கு கீழாக கட்டியிருக்கக்கூடியவர். தன்னுடைய மனைவியிடத்தில் தவறான முறையில் உறவு கொள்ளக்கூடியவர், தவறான வழிமுறையில். 3வது ஆக்குல் வாலிதை, பெற்றோர்களுக்கு நோவினை தரக்கூடியவர்கள். 3மே வாலிபர்கள் சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் தஆலா நமக்கு கிடைத்த நம்முடைய பிள்ளைகள் பொக்கிஷம். அவர்களுக்கு கிடைத்த அந்த வாலிபம் மிக பெரும் பாக்கியம். அது முறையாக பண்படுத்தப்பட்டால், அந்த பண்படுத்தப்படுவதில் பெற்றோர்களாகிய நீங்களும் நானும், ஆசிரியர்களாகிய நீங்களும் நானும், சமூக தலைவர்களாக இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களும் உலமாக்களும் நாம் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்தவர்களை பக்குவப்படுத்தினால் தரமான தலை சிறந்த வாலிபர்கள், பாதுகாக்கப்பட்ட வாலிபர்கள், ஒழுக்கம் நிறைந்த உன்னதமான வாலிபர்களை நிறைவேற்றுகின்ற நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு நிச்சயம் தருவான் என்ற நல்ல லட்சியத்தோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி அல்லாஹ்விற்கும் ஏற்பாடு செய்த உலமா பெருமக்களுக்கும் நிர்வாகத்தார்களுக்கும் இஸ்லாஹுல் உம்மா நிர்வாகத்தார்களுக்கும் திரளாக வருகை இருந்த ஜமாத்தார்கள் அனைவருக்கும் பிள்ளைகளுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைருல் ஜஸாஆ வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.